எஸ் வெரி குட் ஈவினிங் எவ்ரிஒன். நான் பேசுறது ரொம்ப தெளிவா கேட்கும்னு நினைக்கிறேன். டிஸ்பிளேல வந்து சிலபஸ் நியூ சிலபஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீன்ல, அதுவும் தெளிவா தெரியும். ஸோ இன்னைக்கு வந்து யூனிட் 10 பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆக்சுவலா வந்து ஓல்டு சிலபஸ்ல வந்து பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து யூனிட் 3ல இருந்தது. நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க. இப்போ ரெக்கார்டட் கிளாஸ் போயிட்டு இருக்கோம். யூனிட் 3 பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சரியா? அதே மாதிரி யூனிட் ஓல்டு சிலபஸ் பொறுத்தளவு பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு மெட்டீரியல் தந்திருப்பேன், பிளஸ் ஒரு கொஸ்டின் பேங்க் தந்திருப்பேன். அது ஃபுல்லா ஓல்டு சிலபஸ்ல கவர் ஆகும். நியூ சிலபஸ் ஆல்மோஸ்ட் ஓல்டு சிலபஸ்ல உள்ள எல்லா விஷயமும் இருக்கு, அதுல எதுவுமே இல்லாம நியூ சிலபஸ்ல கிடையாது. ஸோ அடிஷன் தட் சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சில டாபிக் மட்டும் இருக்கு. அது நான் என்ன சொல்றேன், சரியா? அது மட்டும் தான் இப்ப நியூ சிலபஸ் நம்ம நடத்த போறோம். இதுல மெயினா வந்து பயோஸ்டாட்ல ஏற்கனவே அதுல நம்ம சிலபஸ் டிஸ்கஸ் பண்ணாலும் திரும்ப உடவை நான் சிலபஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு கிளாஸ்க்குள்ள போறோம். இன்னைக்கு கிளாஸ் வந்து நான் சிலபஸ் மட்டும் தான் நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். இன்னைக்கு அந்த நியூ சிலபஸ் உள்ள டாபிக்ஸ் வந்து மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஒரு மேடம் தான் எடுப்பாங்க. நான் சிலபஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க அடுத்தது கண்டினியூ பண்ணுவாங்க கிளாஸை. ரைட், எனிவே. ஸோ யூனிட் 10 நியூ சிலபஸ் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஹவு மெனி கொஸ்டின்ஸ் ஆர் பாசிபிலிட்டிஸ் தேர் சார்? ஸோ ஆல்ரெடி ஐ செட் தட் லாஸ்ட் ஓல்டு சிலபஸ்ல ஆல்மோஸ்ட் 10 maximum 12 questions, same like that. 10 to 12 question possibilities there. 10 to 12 question இந்த யூனிட்ல வரலாம். ஸோ அது ஓல்டு சிலபஸே எனஃப். அந்த எக்ஸ்ட்ரா போர்ஷன் மட்டும் தான் இப்போ நியூ சிலபஸ்ல பார்க்க போறோம். சரி, அதுக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட் ஏதாவது இருக்கா? என்ன டாபிக்கை திரும்ப ஒரு ரீகால் பண்ணிட்டு ஒரு 10 minutes மேக்ஸிமம் நான் எடுத்துக்கிடுவேன். அதுக்கடுத்து நியூ சிலபஸ் நம்ம கண்டினியூ. ஸோ ரொம்ப இந்த அன்மியூட் ஆக வேண்டாம், சரியா? அப்படின்னா கோஸ்ட் என்ன செய்றீங்கன்னா அவங்களை ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. கலெக்ஷன் ஆஃப் டேட்டா லாஸ்ட் ஓல்டுலயும் உண்டு. த பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா. லாஸ்ட் இயர் டிஆர்பில இந்த கொஸ்டின் வந்திருந்தது. பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டாலாம் ஒரு கொஸ்டின், கலெக்ஷன் ஆஃப் டேட்டால ஒரு கொஸ்டின் வரும். இதுல மெத்தட் ஆஃப் கலெக்டிங் த பிரைமரி, அதுல வந்து பேசிக்கா இதுக்கு முன்னாடி உள்ள சிலபஸ்ல பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா அதோட முடிச்சிட்டாங்க. அதையே தான் இங்க பிரிச்சு டாபிக் வைஸா இருக்கிற மாதிரி நமக்கு நிறைய இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ பிரைமரி டேட்டா அண்ட் செகண்டரி டேட்டா, மெத்தட் ஆஃப் கலெக்டிங் த பிரைமரி டேட்டா அண்ட் சோர்ஸ் ஆஃப் செகண்டரி டேட்டா, இது எல்லாமே டேட்டா கலெக்ஷன்ல தான் வரும். ஸோ இதுல ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. கலெக்ஷன் ஆஃப் டேட்டா மோஸ்ட்லி வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த பிரைமரி அண்ட் செகண்டரி அண்ட் வாட், இதுல கொஸ்டின் அந்த டிஃபரன்ஸ்ல இந்த சோர்சஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சோர்சஸ்ல இருந்து, சரியா? ரைட். அடுத்தது கான்செப்ட் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாப்புலேஷன். இது எல்லாமே நான் இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்துருப்பேன். ஓல்டு சிலபஸ் இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். சாம்பிள், what is meant by sample, what is meant by population, census, sampling method, அது இதெல்லாம் ஓல்டு சிலபஸ்ல பக்காவா கொடுத்துருப்பேன். இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்துருப்பேன், பாத்துக்கோங்க. ஒரு வேரியபிள், அதுல டிஸ்கிரீட் வேரியபிள் என்ன, கண்டினியூஸ் வேரியபிள் என்ன, கண்டிப்பா இதுல கூட ஒரு கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனிவே கலெக்ஷன் ஆஃப் டேட்டால ஒரு கொஸ்டின், மேபி 2 கொஸ்டின். அடுத்தது கிளாசிபிகேஷன் ஆஃப் டேட்டா. ஸோ இதுல ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல டைப்ஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன், இது லாஸ்ட் சிலபஸ்லயும் உண்டு, ஓல்டுலயும் உண்டு கிளாசிபிகேஷன், சரியா? மெயினா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இதுல கிளாசிபிகேஷன்ல அட் பர்சன்ட் ஃபர்ஸ்ட் ராவா கலெக்ட் பண்றோம் டேட்டாவை, அடுத்தது அதை எப்படி கிளாஸிஃபை பண்றோம், நெக்ஸ்ட் அந்த இது எப்படி பர்சன்டேஷன், என்ன டயக்ராம்ல பர்சன்ட் பண்றோமா, டேபிள்ல பர்சன்ட் பண்றோமா, அதுதான் பர்சன்டேஷன் ஆஃப் டேட்டான்னு சொல்றது. ஸோ ஃபர்ஸ்ட் இதுவும் லாஸ்ட் ஓல்டு சிலபஸ்ல இருக்கிறதா, புது சிலபஸ் எதுவுமே கிடையாது. டேபிளேஷன் எப்பயுமே வருஷம் டிஆர்பில டேபிளேஷன் வந்து ஒரு கொஸ்டின் வரும், சரியா? இதுல பார்ட்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் டேபிள்ஸ். அப்போ டேபிள்னா ஒரு டேபிள் உங்களுக்கு தெரியும், ஒரு டேபிள்ல என்னென்ன இருக்கு, ஒரு மொத்தமே ஒரு 5 to 7 கொஸ்டின் இருக்கு டேபிள்ல. நம்ம பழைய மெட்டீரியல் கொடுத்துருப்பேன், அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். அதுல முக்கியமா ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் ரோஸ், த ஸ்டப் அப்படின்னு சொல்ற காலம் அண்ட் ரோ, அதுல இருந்து ஒரு கொஸ்டின் எப்பயும் கேட்கறாங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் டேபிள், இந்த 1 way டேபிளா 2 way டேபிளா, இது லாஸ்ட் இயரும் ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. அதுக்கடுத்து டயக்ராம் கண்டிப்பா வரும் கொஸ்டின். இதுல 1 டைமென்ஷனல், பழைய சிலபஸ்க்கும் இதுக்கு என்ன சார்னா அங்க ரொம்ப பெருசா சொல்லல. டைப்ஸ் ஆஃப் டயக்ராம், டைப்ஸ் ஆஃப் டயக்ராம் அவ்வளவுதான். அதுல பார் டயக்ராம், பை டயக்ராம் அப்படின்னு குறிச்சு முடிச்சிட்டாங்க. இங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அதுலயே 1 டைமென்ஷனல் டயக்ராம். அப்ப எதுலாம் 1 டைமென்ஷனல், மெயினா இதுல பார் டயக்ராம் தான் சொல்றாங்க. 2 டைமென்ஷனல் டயக்ராம், பை சார்ட். அப்ப நீங்க ரொம்ப அதுல பழைய சிலபஸ்ல வந்து நான் ஜென்ரலா எல்லாமே கொடுத்துருப்பேன். அங்கேயும் பார் அண்ட் பை தான் கொடுத்துருப்பாங்க, இங்கேயும் அதே தான், பார் அண்ட் பை தான். இந்த ரெண்டை மட்டும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த கிராஃப்,
கிஸ்டோகிராம், frequency polygon, frequency curve and ogive. கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வரும். வருஷம் டிஆர்பில இந்த ஒகிவ் தான் கொஸ்டின் வருது. frequency, cumulative frequency curve, less than frequency and more than frequency curve. ஸோ அதுல இருந்து கொஸ்டின் வருது ஒகிவ், less than ஒகிவ், more than ஒகிவ். வருஷம் ஒரு டிஆர்பி கொஸ்டின் இந்த ஏரியாவுக்கு கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின், இதுல ஒரு கொஸ்டின், இதுல ஒரு கொஸ்டின் நான் இருக்கேன்னு சொல்லிட்டேன். இதுல 2 கொஸ்டின் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுல இந்த டேபிளேஷன் டயக்ராம், அதே மாதிரி கிராஃப், டயக்ராம்ல ஒரு கொஸ்டின், கிராஃப்ல ஒரு கொஸ்டின் கூட வரலாம். சரியா? சோ இது வரைக்கும் அப் டு திஸ் தியரி தான் கேட்பாங்க. அண்ட் கால்குலேஷனே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரிய கால்குலேஷன் கிடையாது. அடுத்ததா டிஸ்கிரிப்ட், இதுலதான் கால்குலேஷன். மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, இதுல பழைய சிலபஸ் தான், வேற ஒன்னும் புதுசுலாம் ஒண்ணும் கிடையாது. மீன், மீடியன், மோடு கன்ஃபார்மா 2 கொஸ்டின் வரும். இதுலதான் கால்குலேஷன் கேட்பாங்க. இதுல படிக்க வேண்டிய விஷயத்தை சொல்லிடுறேன் பாருங்க. மீன், மீடியன், மோடு, ஃபார்முலா, டெஃபினிஷன், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். சரியா? கால்குலேஷனும் இந்த 3லயுமே கால்குலேஷன் கேட்க வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி மீன், மீடியன்ல கால்குலேஷன் கேட்க வாய்ப்பு இருக்கு. இதுல பாருங்க, அதுல அன்கிளாசிஃபைடு, டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ் டேட்டா. சார் அவங்களை மீட் பண்ணுங்க. சோ அதாவது அன்கிளாசிஃபைடு, டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ் டேட்டா. சார் அவங்களை ரிமூவ் பண்ணி விட்டுருங்க சார். கோகோஸ்ட் அன்மியூட் ஆனாலே ரிமூவ் பண்ணிடுங்க. சோ டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ் டேட்டா. சரியா? இதுல இருந்து பர்டிகுலர், அப்ப நீங்க டிஸ்கிரீட் டைப்பும் கண்டினியூஸ் டேட்டா டைப் இந்த 2 டைப்லயும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும். மீன், மீடியன், மோட்ல மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி 2 கொஸ்டின் வாய்ப்பு இருக்கு சார். அடுத்த மெசர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சன், இதுல ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். இதுல அங்கேயும் பழைய சிலபஸ் இதே தான். மெசர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சன்லயும் நம்ம மெயினா வந்து ரேஞ்ச் சொல்லியிருப்போம், குவார்டைல் டிவியேஷன், மீன் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதுல கேரக்டரிஸ்டிக்ஸ், இது அதே தான் பாருங்க. டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ் சீரிஸ், அந்த 2 மட்டும் தான் நல்லா பாத்துக்கணும். கொஸ்டின் கேட்டா இதுல ஒரே ஒரு வருஷம் 2019 மட்டும் ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ல ஒரு கால்குலேஷன் கேட்டாங்க. நம்ம as a zoology ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் மீன், மீடியன், மோடுலயே தான். அது தாண்டி கொஸ்டின் கால்குலேஷன் கேட்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இப்ப சிலபஸ் மாத்தினவாக சிஎஸ்ஆர் கேட்கிறவாக இதுல ஏதாவது ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ரொம்ப சிம்பிளா கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ரைட். அடுத்தது கார்லேஷன். இதுல கண்டிப்பா இது கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின், மினிமம் ஒரு கொஸ்டின் சார். இதுலயும் நீங்க என்னென்ன வர வாய்ப்பு இருக்குன்னா, டெஃபினிஷன், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர், ஃபார்முலா, கால்குலேஷன் பொறுத்தளவு ரொம்ப இந்த ரேஞ்ச் இதெல்லாம் சிம்பிளா தான் இருக்கும். ரேஞ்ச், ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கேட்டா சிம்பிளா கேட்பாங்க, அவ்வளவுதான். அது மெயினா டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ் சீரிஸ் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. அடுத்த கார்லேஷன். கார்லேஷன்ல எப்பவுமே டயக்ராம் வச்சு ஒரு கொஸ்டின் வருது. சரியா? கார்லேஷன், ரெக்ரெஷன் இந்த 2மே சேர்த்து. ஆனா எப்பவுமே நம்ம டிஆர்பில ரெக்ரெஷன்ல கொஸ்டின் வந்ததே கிடையாது சார், வரவே மாட்டேங்குது. ஆனா இந்த வருஷம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பழைய மெட்டீரியல் போதும், அதை தாண்டிலாம் வரவே வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்லேஷன், ரெக்ரெஷன். இதுல கால் பியர்சன் கார்லேஷன், இதுல டைப்ஸ் ஆஃப் கார்லேஷன் வந்து கொஸ்டின் வரலாம். இதுல 2 தான், கால் பியர்சன் அஸ் வெல் அஸ் ஸ்பீமன் ரேங்க் கார்லேஷன். இதுல பெருசா கால்குலேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சார். ஃபார்முலா, அப்ளிகேஷன், டெஃபினிஷன், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர், அந்த ஏரியா மட்டும் பாத்துக்கோங்க. சரியா? பட் அப்படிதான் நினைச்சோம். ஐ திங்க் 2019 19 நினைக்கிறேன். அதுல கார்லேஷன்லயே ஒரு கொஸ்டின் கால்குலேஷன் கேட்டிருந்தாங்க டிஆர்பில. நோ ப்ராப்ளம், அது வந்து ஈஸியா தான் இருக்கும், அது ஒன்றும் பெருசா கஷ்டம் கிடையாது. அடுத்தது ரெக்ரெஷன். இல்ல ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட், ரெக்ரெஷன் ஈக்குவேஷன். பழைய சிலபஸ் எல்லாம் வெறுமனே கார்லேஷன், ரெக்ரெஷன் அவ்வளவுதான் சொல்லியிருந்தாங்க. இதுல ஸ்பெசிபிக்கா அந்த ஈக்குவேஷன்லாம் சொல்றவாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெக்ரெஷன் லைன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கார்லேஷன், ரெக்ரெஷன் ஆல்மோஸ்ட் ஒரே கேரக்டர். அந்த ஆர்ஸ் ஈக்குவல் டு -1, ஆர்ஸ் ஈக்குவல் டு +1, ஆர்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அதே மாதிரி இங்க வந்து ஈக்குவேஷன்ஸ், ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அது நான் ரொம்ப டீட்டெயிலா போனா அடுத்தடுத்து போயிடும். அதெல்லாம் நான் மெட்டீரியல் பக்காவா கொடுத்துருக்கேன், கிளாஸும் பக்காவா கொடுத்துருப்பேன். ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் பொறுத்தளவு. சரியா? அந்த x/y, அந்த a+b, x on y, y on x, அவ்வளவுதான் சார். கொஸ்டின் கேட்டா இந்த 2ல தான் ஒரு கொஸ்டின் வரும். எது? ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்ல இல்ல ரெக்ரெஷன் லைன்ல x on y ஆர் y on x. பழைய சிலபஸ்ல பக்காவா நடத்திருப்பேன். அதுல ஒரு x on y ல எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, y on x ல எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை தாண்டி கொஸ்டின் வரவே வராது. ஈவன் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் கூட அந்த நான் சொன்ன கொஸ்டின் தாண்டி வந்ததே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். சாரி.
ஸோ நெக்ஸ்ட் இது வரைக்கும் ஆல்ரெடி பழைய சிலபஸ்ல இருக்கு சார். இப்ப இதுதான் புது சிலபஸ். என்னது? ப்ராபபிலிட்டி. நான் ஏற்கனவே சிலபஸ் மாறுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன், கண்டிப்பா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா அதுல என்ன இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னா ப்ராபபிலிட்டி, அனோவா இன்க்ளூட் பண்ணுவாங்க சார். வேற எதுவுமே இன்க்ளூட் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி சேம் நான் என்ன சொன்னனோ அந்த ரெண்டு தான் நடந்திருக்கு. ஏன்னா இதை தாண்டி வேற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஒண்ணுமே கிடையாது. இந்த ரெண்டுமே வந்து மேத்ஸ் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல உண்டு டிஆர்பி சிலபஸ்ல. அப்ப அதுதான் வைக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாமே வந்துருச்சு, வேற என்ன வைக்க போறாங்க? ஈவன் இப்ப பாருங்க, பிஜி பாட்டனி டிஆர்பில கூட ஸ்டாட் வந்துருச்சு சார். பாட்டனி படிக்கிற நம்ம மாதிரி சுவாலஜி தான் படிக்கிறவங்களுக்கு, நம்மளுக்கு தான் எக்ஸ்ட்ரா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா பாட்டனி படிக்கிறவங்களுக்கு ஒரு ½ யூனிட் இந்த புது சிலபஸ்ல ஸ்டாட் வந்துருச்சு. சரியா? ரைட். இன்னைக்கு இதுதான் சார் நடத்த போறாங்க, ப்ராபபிலிட்டி. சோ இதுல எத்தனை கொஸ்டின்ஸ் சார்? இது ரொம்ப ஈஸி. மத்தது நீங்க இதை பார்த்து பயப்படவே மெட்டீரியல் வந்து ரொம்ப மினிமமா தான் கொடுத்துருக்கோம். அது நடத்துறவங்க அதை நீட்டா உங்களுக்கு சின்ன குழந்தை சின்ன பிள்ளைகளுக்கு நடத்துற மாதிரி நடத்துவாங்க பொறுமையா. அப்ப நல்லா கவனிங்க. ஏன்னா இந்த ஏரியா நம்மளுக்கு தெரியாத ஏரியா. ப்ராபபிலிட்டியும் இந்த அனோவாவும் நம்மளுக்கு தெரியாத ஏரியா. ஏன்னா இது வேற ஒண்ணும் கிடையாது, சிஎஸ்ஆர்ல இருக்கு சார். அவ்வளவுதான். சிலபஸ் சிஎஸ்ஆர் நெட்ல இருக்கு, அதை அப்படியே வச்சுட்டாங்க. சரியா? சோ இதுல பாருங்க, அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ரூல் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். அதுல பெரிய ஒரு எப்படி செலக்ட் பண்ணாலும் ஒரு 5 கொஸ்டின் மேல போகாது. அது ரூல் இருக்கு. அதாவது அடிஷனுக்குன்னு ஒரு 5-6 ரூல் இருக்கு. மல்டிபிளிகேஷன் ஒரு 5-6 ரூல் இருக்கு. அந்த ரூல் தான் சார் கேட்பாங்க. எழுதியோன்னு வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் இதுதான். அடுத்தது பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன். இது வரைக்கும் வச்சுக்கோங்களேன். இது ஆல்மோஸ்ட் அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல இது வரைக்கும், இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். சரியா? மேபி 2 கொஸ்டின். 2வது கொஸ்டின் ஏதாவது கேட்க வாய்ப்பு இருக்குன்னா இந்த 2ல கேட்பாங்க. இந்த 2 சேர்த்து ஒரு கொஸ்டின். ஆனா ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். சரியா? இந்த அடிஷன், மல்டிப்ளிகேஷன் ரூல் அண்ட் பெர்முடேஷன், காம்பினேஷன் இதுல தியரியும் கேட்கலாம், கால்குலேஷனும் கேட்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நான் இன்னைக்கு நடத்துவாங்க பாருங்க. சரியா? கால்குலேஷன் பயந்துராதீங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கும் கால்குலேஷன். சரியா? இந்த ரூல் கண்டிப்பா, இந்த ரூல்ல நம்ம ஜுவாலஜி கேண்டிடேட் பாவம், இவங்களுக்கு எல்லாம் கால்குலேஷன் வேணாம்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா கேட்பாங்க. ஈவன் சிஎஸ்ஆர்லயே நான் ஃபுல்லாவே பார்த்துட்டோம். அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா எல்லாம் கேட்கவே இல்லை. சரியா? அதுமாதிரி ரூல் டைரக்டா தியரியாவும் கேட்கறாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ல பைனாமல், பாய்சன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த 3ல இருந்து ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு சார். இதுல தியரி தான், கால்குலேஷன் வரவே வராது. இது ஒரு டயக்ராம் இருக்கு. சரி, இன்னைக்கு இவ்வளவு தூரம் போகுமான்னு தெரியல. இன்னைக்கு எவ்வளவு தூரம் கிளாஸ் போதும், மீதி இன்னொரு 2 கிளாஸ் தான் சார் தேவைப்படும். மேக்சிமம் இன்னைக்கு ப்ராபபிலிட்டி தான் கிளாஸ் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிமைனிங் ஃபுல்லாவே ஒரு கிளாஸ் இருக்கும். அவ்வளவுதான், 2 கிளாஸ் தான். சோ இதுல இருந்து இந்த மொத்தமே இதுதான். இதுவும் அப்படித்தான். பைனாமல், பாய்சன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் அதுல மெயினா சொல்லிருக்காங்க பாருங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அப்ப இதுல சப்போஸ் இது வந்து கொஞ்சம் டயக்ராமேட்டிக்கா இருக்கும். இது மட்டும் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ராப்பர்ட்டிஸ்னா பண்புகள், கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான் சார். சரியா? ரைட். இப்ப அந்த புது சிலபஸ் மட்டும் முதல்ல சொல்லிடுறேன், அப்புறம் பல சிலபஸ் போவோம். அடுத்தது புதுசு எதுன்னு கேட்டா அனோவா. எஃப் டெஸ்ட் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கு. டி டெஸ்ட், எஃப் டெஸ்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சரியா? இதுல 1 வே 2 வே கண்டிப்பா கால்குலேஷன் கேட்கவே மாட்டாங்க. இதுல தியரி கேட்பாங்க, சிக்னிபிகன்ட் கேட்பாங்க, இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவோம்ல அது கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஃபார்முலா ஏதாவது இருந்தா பார்த்துக்கோ, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப இதுல நீங்க படிக்க 90% ஓல்டு சிலபஸ். சரியா? 10% நியூ சிலபஸ் நம்ம படிக்க போறோம். ரைட். சோ இதுல மீதி இங்க பாருங்க. அடுத்தது இது ஓல்டு சிலபஸ். அவ்வளவுதான், நியூ முடிஞ்சு. ஹைபாத்திசிஸ், டெஸ்ட் ஆஃப் ஹைபாத்திசிஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நல் ஹைபாத்திசிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ். வருஷம் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. லாஸ்ட் இயர் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. சரியா? லெவல் ஆஃப் சிக்னிபிகன்ட் எப்பயும் கேட்கிற கொஸ்டின் ஒரு 2 கொஸ்டின் தான். 5% லெவல், 1% லெவல். சரியா? அதுல டேபிள் வேல்யூ எப்படி இருந்தது, கால்குலேட்டட் வேல்யூ எப்படி இருந்தது. 2 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் வரும். நான் சேலஞ்சா பண்ணுவேன். 2 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் வரும். நீங்க போன வருஷம் கூட அந்த கொஸ்டின் வந்திருந்தது. 2019 நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க. அதுல வந்து லெவல் ஆஃப் சிக்னிபிகன்ஸ்ல டேபிள் வேல்யூ, கால்குலேட்டட் வேல்யூ வச்சுட்டு அது எப்படி சிக்னிபிகண்டா, நாட் சிக்னிபிகண்டா, இவ்வளவுதான் முடிஞ்சு. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், எரர். இதுல வந்து பாராமெட்ரிக் அண்ட் நான் பாராமெட்ரிக் டெஸ்ட். இதுல ஹைபாத்திசிஸ், இது எல்லாமே ஹைபாத்திசிஸ் டெஸ்ட்ல வரக்கூடியதா. இது எல்லாமே பக்காவா ஓல்டு சிலபஸ்ல நான் சொல்லியிருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. ரைட். நெக்ஸ்ட் அதோட கண்டினியூஷன் தான்
சார் அவங்களுக்கு மீட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட் டி டெஸ்ட், பாப்புலேஷன், சாம்பிள் மீன், நெக்ஸ்ட் வந்து சாம்பிள் மீன் அது ரிலேட்டட்ல டிபெண்ட் சாம்பிள்ஸ், அவ்வளவுதான். இது ஹை ஸ்கொயர் நம்ம பழைய சிலபஸ்ல உள்ளதான். டி டெஸ்ட்டும் ஹை ஸ்கொயர் ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? சோ எஃப் டெஸ்ட் வந்து மெட்டீரியல் பழைய சிலபஸ்ல இல்லாட்டாலும் நான் மெட்டீரியல்ல கொடுத்துருக்கேன். எஃப் டெஸ்ட்லாம் சும்மா வாட் இஸ் மீன், வாட்ஸ் அ சிக்னிபிகன்ட், அவ்வளவுதான். அதுக்கு மேல கேட்கவே மாட்டாங்க. சரியா? ஹை ஸ்கொயர் டெஸ்ட் அப்படிதான், ஃபார்முலா கேட்க வாய்ப்பு இருக்கு. சோ இவ்வளவுதான் சார். சோ அப்ப 90% வந்து ஓல்டு சிலபஸ், ஒன்லி 10% தான் நியூ சிலபஸ். ஓகேவா? சோ இப்ப இந்த 10% தான் எடுக்க போறாங்க. மேக்ஸிமம் 2 கிளாஸ் வரும். ஏற்கனவே நீங்க ரெக்கார்டட் கிளாஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு வந்து ப்ராபபிலிட்டி பத்தி அவங்க ரொம்ப டீட்டெயிலா மேடம் நடத்துவாங்க. சரியா? அதை பத்தின கையில மெட்டீரியல் நீங்க வச்சிருப்பீங்க. நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு பக்கத்துல ஒரு நோட் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இது புது ஏரியா, இந்த ஏரியாவே நம்மளுக்கு புதுசு. சரியா? புதுசு இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய கின்ஸ் சொல்லுவாங்க. அந்த கின்ஸ் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் நீங்க சொல்ல வேண்டி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த விஷயம் ஃபுல்லாவே உங்கள்கிட்ட சொல்றேன். பக்கத்துல மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. மெட்டீரியல் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். கண்டிப்பா ஒரு நோட்டோ இல்லைன்னா ரஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பென்னு அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஹிண்ட் சொன்னா மெட்டீரியல் நோட் பண்ணுங்க. இடம் இல்லைன்னா என்ன செய்றீங்கன்னா ஒரு பேப்பர்லயும் நோட் பண்ணுங்க. ஓகேவா? ரைட். இன்னைக்கு நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நியூ சிலபஸோட ப்ராபபிலிட்டி அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. தேங்க்யூ. ஓகே மேடம், நீங்க கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ சார். ஹிண்ட்டுக்கு நோட்ஸ் எடுங்க. சரியா? வேற ஏதாவது டவுட்னா நம்ம பின்னாடி பார்த்துக்குறோம். குட் ஈவினிங் டீச்சர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம யூனிட் 10ல வந்து பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்து ப்ராபபிலிட்டி வந்தா அன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சார் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் வந்து சொல்லிட்டாங்க. ஓல்டு சிலபஸ்ல என்னென்னலாம் இருக்குது, நியூ சிலபஸ்ல எவ்வளவு மார்க் வரும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டாங்க. சார் சொன்ன மாதிரி கண்டிப்பா வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து ப்ராபபிலிட்டில இருந்து கண்டிப்பா கேட்பாங்க. இப்ப இந்த ப்ராபபிலிட்டி அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு புதுசா இருந்தாலுமே இந்த வேர்ட் வந்து நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ராபபிலிட்டினா ஒண்ணும் கிடையாது. இதை என்ன சொல்லுவோம்னா தமிழ்ல வந்து நிகழ்தகவு அப்படின்னு சொல்லுவோம். நிகழ்தகவு அப்படின்னா என்ன ஒரு மீனிங் அப்படின்னா, அதாவது சில விளைவுகள், சில நிகழ்ச்சிகள் நடக்கும்போது சான்சஸ் வந்து எப்படி இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சுனாமி வரும்போது அவங்க கவர்மெண்ட் என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்கன்னா, இந்த நிகழ்ச்சி வந்து இந்த மாதிரி சுனாமி வந்து வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சம்டைம்ஸ் வந்து அதை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம கண்ட்ரில வந்து இது வராமலும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம். அப்போ பாசிபிலிட்டிஸ் வந்து இது வரலாம் அல்லது வராமலும் இருக்கலாம் அப்படிங்கறதுதான் இது வந்து நிகழ்தகவு. இந்த ப்ராபபிலிட்டி எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா, நிறைய இந்த சயின்ஸ் சென்டர்ல, அதே மாதிரி இந்த ரெயின் சீசன், இந்த இடத்துல ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த ஒரு அப்டேஷனுக்காக இந்த இதை வந்து யூஸ் பண்றாங்க. இந்த ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு மெயினா கேட்க வேண்டியது அப்படின்னா, டெஃபினிஷன்ல வந்து அந்த ஃபார்முலாஸ் தான் எப்பயுமே கேட்பாங்க. இதுல வந்து பேஜ் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து எடுத்துக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து உள்ள டெஃபினிஷனை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஒரு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், ஈக்குவலி லைக்லி அண்ட் எக்ஸாஸ்டிவ் காசஸ் அவுட் ஆஃப் விச் ஃபேவரபிள் டு தி ஹேப்பனிங் ஆஃப் தி ஈவென்ட் E. The probability of the happening of E is denoted by P of E is represented as சொல்லிட்டு P of E ஓட அந்த வேல்யூ என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்மால் லெட்டர் M பை கேபிட்டல் லெட்டர் N அப்படின்னு உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் வந்து இப்படி வந்து கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு கம்மி. ஆனா மெட்டீரியல் வந்து நீங்க அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. டெஃபினிஷன் சொல்லி பேஜ் நம்பர் ஃபர்ஸ்ட்ல M by N or P of E is equal to small letter M by divided by capital letter N. இதான் ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலாஸ். உங்ககிட்ட கேட்கிற கொஸ்டின்ஸ் வந்து ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். இப்ப நான் ஒரு ஸ்கிரீன் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். எல்லாருக்கும் தெரியுதுல மேடம்? தெரியும்னு நினைக்கிறேன். எஸ் மேம். ஓகே. இப்ப அந்த ப்ராபபிலிட்டில வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஃபினிஷன் வந்து ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை பாசிபிள் அவுட்கம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
அதாவது நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ். இதுதான் இதோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து நான் நோட் பண்றேன் பாருங்க. P of E is equal to N of E by N of S. இந்த ஃபார்முலாவை நீங்க மெட்டீரியல் இது பக்கத்துலயே நோட் பண்ணிக்கோங்க. இந்த M by N அந்த ஃபார்முலா பக்கத்துல இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. P of E is equal to, நான் எழுதுனது தெரியுதா? P of E is equal to தெரியுது மேடம், தெரியுது மேடம். ஓகே ஓகே சார். N of E by N of S அப்படி நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. இத சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே. இந்த ஃபார்முலாவோட மீனிங் வந்து இப்போ வந்து கொஸ்டின்ஸ் வந்து இதுல என்ன கேட்கலாம் அப்படின்னா ஃபார்முலா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஃபார்முலா எப்படி கேட்பாங்க அப்படின்னா P of E is equal to N of E by N of S ஒரு ஆப்ஷனா கொடுப்பாங்க. செகண்ட் ஆப்ஷன் N of E மட்டும் கொடுப்பாங்க, அப்புறம் N of S மட்டும் கொடுப்பாங்க. இல்லைன்னா அப்படியே நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் மாத்தி கூட தரலாம். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா தான் இந்த ப்ராபபிலிட்டி ஃபுல்லா அவங்க கூட வந்து டிராவல் பண்ண போது இதை வந்து மெமரி பண்ணிக்கோங்க. இது இல்ல எஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம், சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். E அப்படின்னா என்ன சொன்னா ஈவெண்ட். சாம்பிள் ஸ்பேஸ்னா ஒண்ணு கிடையாது, கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ். அதுதான் ஒரு காயினை வந்து நீங்க டாஸ் பண்றீங்க. அந்த பிக்சர் கூட பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு காயினை வந்து நீங்க டாஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்னென்ன வரும், ஹெட் வரும், டெயில் வரும். அப்ப பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து 2 சான்சஸ் இருக்கு, ஹெட்டும் கிடைக்கும் டெயிலும் கிடைக்கும். ஆனா ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் அப்படின்னா நம்ம எதையா ஒண்ணு சூஸ் பண்ணணும். எனக்கு ஹெட் தான் வேணும் அப்படின்னம்னா நம்மளோட ஆன்சர் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 1/2 கிடைக்கும். எப்பயுமே உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டியில் உள்ள சம்மு வந்து ஃபிராக்ஷனா தான் மேபி ஆன்சர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸை கொடுத்துட்டு காயினை வந்து நீங்க டாஸ் பண்றீங்க, உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி என்னது, ஹெட்டோட பாசிபிலிட்டிஸ் என்னன்னு கேட்கும்போது நீங்க ஆப்ஷன் வந்து 1/2 தான் அட்டன் பண்ணுவீங்க. சப்போஸ் ஒருவேளை அவங்க வந்து இந்த 1/2 வந்து டிவைட் பண்ணி ஃபிராக்ஷன்ல கூட அந்த ஆன்சர் வரும்போது நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இதை டிவைட் பண்ணி பார்க்கணும். ப்ராபபிலிட்டியில் இன்னொரு முக்கியமானது அப்படின்னா டைஸ். ஒரு டைஸை வந்து ஒன் டைம் ரோலிங் பண்ணும்போது நமக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் டைஸ்ல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 ஆப்ஷன் வந்து கிடைக்கும். அப்ப அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா N of S. ஆனா அந்த டைஸ்ல நான் சூஸ் பண்ற நம்பர் 4 கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அது நடக்கலாம் நடக்காம, அது நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. கொஸ்டின்ஸ்லயே சொல்லிடுவாங்க அந்த டைஸ் வந்து 2ங்கிற நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா 2ங்கிற நம்பர் வந்து ஒரு தடவை தான் இருக்கு. அப்ப நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்னா 1/6. அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல பாருங்க, ஸ்டாப்பிங் அண்ட் பர்பிள்னு சொல்லிட்டு நிறைய லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்ல பீங்கிற லெட்டர்ஸை வந்து சூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கறத உங்களோட கொஸ்டினா இப்ப இருக்குது. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா N of S வந்து நம்ம என்ன சொல்லிக்கோம், டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ், அவ்வளவு சான்சஸையும் நம்ம N of S. அப்ப N of S எத்தனை நம்பருக்கு பாருங்க, 5 லெட்டர்ஸ் இருக்கு. அப்ப அதை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னம்னா டினாமினேட்டர்ல எழுதிடணும். நம்ம அவங்க கொஸ்டின் என்ன கேட்டுருவாங்க, ஸ்டாப்பிங் அண்ட் பர்பிள் மட்டும்தான் நம்மள செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப பர்பிள் வந்து அதுல ஒரே ஒரு இடத்துலதான் பர்பிள் இருக்கு. அப்ப அதோட நம்பர்ஸ் என்னது 1 அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஆன்சர்னா 1/5. மேபி மேக்சிமம் வந்து திரும்பவும் சொல்றேன், இது வந்து நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டரா தான் வந்திருக்கு. சப்போஸ் ஒருவேளை இதை டிவைட் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னம்னா நீங்க 1/5 டிவைட் பண்ணி அதை என்ன செய்யணும் அப்படின்னா ஃபிராக்ஷன்ஸ்ல வந்து நீங்க ஆன்சரை வந்து கொண்டுட்டு வந்துருங்க. அதே மாதிரி பேஜ் நம்பர் 1ல வந்து இந்த லைன் வந்து கீழே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப ஃபார்முலா எல்லாருக்கும் மெமரியா இருக்கும், திரும்ப ரீகால் பண்ணிடுறேன். ஃபார்முலா மட்டும்தான் இந்த கொஸ்டின்ல வரும். P of E is equal to N of E by N of S. ஃபார்முலா பாத்தீங்கன்னா P of E is equal to N of E divided by N of S. இந்த ஃபார்முலா சரி இப்படி இருக்கு. இதே ஃபார்முலாவை எப்படி கேட்கலாம்னா நம்ம மெட்டீரியல் உள்ள மாதிரி M/N அப்படின்னு, இதுவும் அதோட ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா தான். சரி, ஃபார்முலா வந்து இப்படி கொடுக்கலாம், P of A is equal to N of A by N of S. இதுவுமே இதோட ஃபார்முலா தான். ஏன்னா லெட்டர்ஸ் வந்து ஈன்னு கொடுக்கலாம், ஏன்னு கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து வருது. இப்போ P of E is equal to N of E by N of S நம்ம மெட்டீரியல் இப்படிதான் சொன்னாங்க அப்படி சொல்லி லெட்டர் மாறின உடனே நம்ம மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் அப்படி இப்படி நடக்கும், அதெல்லாம் நீங்க கண்டுக்க கூடாது. இ வந்தாலும் நான் வச்சுக்கோங்க, ப்ராபபிலிட்டிக்கு 3 விதமா ஈக்கு பதிலாக ஏ கேட்டாலும் அதே ஃபார்முலா தான். சில புக்ஸ்ல ஃபுல்லா நாங்க ரெஃபர் பண்ணும்போது ஈக்கு பதிலாக ஏ கொடுத்துருக்காங்க. ஓகே, அதனால உள்ள அதே மாதிரி நெக்ஸ்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களோட மெட்டீரியலே இருக்கு.
the value of probability may vary between 0 to 1. இந்த லைன் ரொம்ப முக்கியம். எப்பயுமே ஒரு ப்ராபபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா 0 to 1 இதுக்குள்ளதான் ஆன்சர் இருக்கும். 0.5 0.2 அதாவது நெகட்டிவாக இருக்காது ஆன்சர். இப்ப கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு மேக்சிமம் இது எனக்கு அடிஷன் அந்த தியரம் போறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ஸ் இல்லாம எந்த கொஸ்டினுமே இருக்காது. டிஆர்பி மேக்ஸா இருக்கட்டும், பட் ஒரு காமர்ஸ் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், வேல்யூ ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படி நீங்க மெமரியா பண்ணிக்கோங்க. மே வெரி between 0 to 1 இந்த ஆன்சர். கொஸ்டின்ஸ் எப்படி வரலாம் அப்படின்னா இப்படி கொடுத்துட்டு வேல்யூ ஆஃப் ப்ராபபிலிட்டி 0 அல்லது 1 அல்லது நெகட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ்ல -4 இப்படி எல்லாம் கொடுப்பாங்க. எப்பயுமே ப்ராபபிலிட்டி நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க, நெகட்டிவ் நம்பராக இருக்க வாய்ப்பே கிடையாது. சரி, இப்படி கொடுத்துறாங்க, அட்டன் பண்ணிடும். அதே மாதிரி சில நேரம் இதே இது வேல்யூ ஆஃப் ப்ராபபிலிட்டி உங்க மெட்டீரியல் எல்லாமே பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேஜ்ல லாஸ்ட் சொல்லியிருக்கேன். இந்த வேல்யூ ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படின்னு வரும்போது சரி 0 to 1 ஓகே, இப்படி கேட்கலாம் இல்லையா? P of A greater than or equal to 0னாலும் இந்த ஆன்சருமே கரெக்ட் தான். எப்படி கரெக்ட்னா 0க்கு மேல உள்ள பிளஸ் எல்லாமே உண்டு. அதனால இதையும் நோட் பண்ணிக்கோங்க, மெட்டீரியலை பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. 0 to 1 பக்கத்துல எப்படி இந்த கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா P of A greater than or equal to 0 அப்படின்னாலும் அதோட வேல்யூமே வந்து அதுதான். அதே மாதிரி பேஜ் நம்பர் 2 எடுங்க. இதுல வந்து இது ரெண்டு நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா சொல்லியிருக்கேன், அதோட கண்டிஷன்ஸ். பேஜ் நம்பர் 2. பேஜ் நம்பர் 2ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கத்துல வந்து குயிக் ஸ்கேன் சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அந்த குயிக் ஸ்கேன்ல வந்து பாருங்க, அதுல ஒரு சின்ன பாயிண்ட் மாதிரி வச்சிருக்காங்க. அதுல வந்து செகண்ட் பாயிண்ட் பாருங்க, ப்ராபபிலிட்டி ரெப்ரசன்ட்ஸ் த லைக்வுட் தட் பர்டிகுலர் ஈவெண்ட் வில் ஆர் வில் நாட் அக்யூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஒரு ப்ராபபிலிட்டியில நிகழ்ச்சி வந்து நடக்கும், நடக்காமலும் இருக்கும். நான் சொல்லிட்டேன் ஒரு ப்ராபபிலிட்டியில நான் என்ன சொன்னேன், அது வந்து நெக்ஸ்ட் டீடைலா வருது அடுத்த பேஜ்ல. நடக்கும், நடக்காமலும் இருக்கு, அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்களேன். குயிக் ஸ்கேன்ல அந்த லைன் எந்த லைனா செகண்ட் உள்ள லைன் அண்டர்லைன் பண்ணுங்க. ப்ராபபிலிட்டி ரெப்ரசன்ட்ஸ் லைக்வுட் தட் பர்டிகுலர் ஈவெண்ட் will or will not occur. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எப்படி கேட்பாங்க, பர்டிகுலர் ஈவெண்ட் will or will not occur ஒரு ஆப்ஷனா வைக்கலாம், இல்லைன்னா என்ன சொன்னா ரெண்டுமே will not அப்படின்னு வைக்கலாம். அதனால அதை கொஞ்சம் பாத்துங்க. அந்த இடத்துல வந்து அந்த ஈக்குவேஷனா எப்படி ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னா P of E plus P of E bars equal to 1. இந்த ஃபார்முலா வந்து பக்கத்துல எழுதிக்கோங்க, அதுக்கு அடுத்து வருது. இந்த இடத்துல நீங்க ரிமைண்ட் பண்றதா நான் சொல்றேன். இது வேர்டிங்ல அந்த அதாவது P of E என்னதுன்னா ஒரு ப்ராபபிலிட்டிக்கு ரெண்டு ஆப்ஷன் சொன்னேன் இல்லையா? நிகழ்தகவு அப்படின்னாலே நிகழ்ச்சி நடக்கும், நடக்காமலும் இருக்கும். ஒரு நடக்கிற நிகழ்ச்சியும் ஒரு நடக்காத நிகழ்ச்சியும் சேர்ந்து என்னவா மாறும் அப்படின்னா 1ங்கிற நம்பரை கொடுக்கும். இந்த ஃபார்முலாவை அப்படியே மெமரி பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னு சொல்லிடுறேன். P of E plus P of E bar equal to 1. அடுத்த செகண்ட் ஆப்ஷன் 0, தேர்ட் ஆப்ஷன் 2. அப்படி எனிவே எந்த ஆன்சர்னாலும் கொடுக்கலாம். நீங்க நல்லா வச்சுக்கோங்க, ரெண்டு ஒரு நடக்குது, ஒரு ஈவெண்ட் வந்து வில்லா இருக்குது, ஈவெண்ட் நாட் அக்யூரா இருக்குது அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 1. சரி, நெக்ஸ்ட் அடுத்த ஒரு பாயிண்ட் பாருங்க. If the probability of an event happening is P and that of not happening is Q, then Q is equal to 1 minus B or P plus Q is equal to 1. இப்ப இந்த அதே மாதிரி P plus Q is equal to 1 என்ன சொல்றேன் அப்படின்னா இதுவும் அதே தான் ஆர், அதுக்காக அந்த டெஃபினிஷன் தான் சொல்றேன். இப்ப பாருங்க, இது ரெண்டுமே ஒன்றுதான். எந்த சிம்பிள்ல வேணாலும் மேக்ஸை வந்து நோட். இப்போ வந்து P of E plus P of E barனாலும் ஒண்ணுதான். இந்த இடத்துல அவங்க என்ன செய்யறாங்க, ஈவெண்ட் நடக்கிற சிம்பிளை வந்து Pன்னு வச்சிருக்காங்க. இப்ப நம்ம சொல்றோம், இன்னைக்கு நான் சொல்றேன் மழை வரும்னு சொல்றேன், அதை நான் என்னன்னு வச்சிருக்கேன் P. நீங்க என்ன சொல்றீங்க, இல்ல இன்னைக்கு மழை வராதுன்னு சொல்றீங்க. வர்றதும் வராததும் சேர்ந்து நிகழ்தகவை என்னவா மென்ஷன் பண்ணா 1ங்கிறத தான் மென்ஷன் பண்ணும். இதெல்லாம் ஒரு ஃபார்முலா பேஸ், உங்களுக்கு அந்த அளவுக்கு டீட்டெயில் தேவையில்லை. ஆனா இதை நீங்க வந்து பாத்துக்கோங்க. P plus Q is equal to 1 அப்படின்னாலும் அதே தான். இதை வந்து சிம்பிளை வந்து எப்படி கேட்கலாம், P of E plus P of E bar equal to 1 சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது. எப்பயுமே இந்த கொஸ்டின்ஸ் வந்து எல்லாருலயும் கேட்பாங்க. இப்ப P of E plus P of E bar equal to 1 இப்படி ஒரு வேல்யூ வரும். P of E bar equal to E bar அப்படின்னா எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நடக்கவே வேண்டாம், எனக்கு நடக்கவே வேண்டாம் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நடந்ததுல இருந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா அதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணி இப்ப என்ன பண்ணீங்கன்னா அதெல்லாம் P of E bar equal to 1 அப்படி எழுதிக்கோங்க. லெஃப்ட் சைடு உள்ள P of E வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது என்னவா மாறும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், லெஃப்ட் சைட்ல ஒரு நம்பர், ரைட் சைடு போகும்போது சிம்பிள் மாறும். அப்போ 1 minus P of E இந்த ஃபார்முலாவை பக்கத்துல
நோட் பண்ணி வச்சுக்கோங்க சார். இது கண்டிப்பா வந்து இது கேட்பாங்க. P of E plus P of E bar is equal to 1 இது மஸ்ட் முக்கியம். அதே இது நமக்கு P plus Qனாலும் ஓகே தான். அதே மாதிரி இதையும் நோட் பண்ணிக்கோங்க. P of E bar is equal to 1 minus P of E. உங்களோட மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, குயிக் ஸ்கேன் அந்த கட்டத்துக்குள்ள கொடுத்துருக்காங்க. Q is equal to 1 minus V. இப்ப புரியுதா? அப்ப அது Q அப்படின்னா எனக்கு வந்து நிகழ்ச்சி நடக்கவே வேண்டாம். மெட்டீரியல் அதை என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், Q அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். நடக்கிறது என்ன மென்ஷன் பண்ணிருக்கோம், B. அப்ப நீங்க மெமரி பண்ண வேண்டியது ரெண்டு விஷயம் தான். P of E plus P of E bar is equal to 1. அதுவும் சேம் தான். ஆர் என்ன சொல்லலாம், P plus Q is equal to 1. இது P of E bar is equal to 1 minus P of E என்ன பண்ண மெமரி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா Q is equal to 1 minus P. இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. அதே மாதிரி உங்களோட மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 2ல ரிலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுல நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதே விஷயம் தான். நீங்க ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணீங்கன்னா போதும். P of E is equal to frequency occurrence of an event divided by total number of trials. நீங்க ஒரு டவுட் கேட்கல அப்படின்னா நீங்க என்ன அதுல வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அதாவது நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ், அதை மட்டும் நான் ஒரு நிமிஷம். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நல்லா புரியறதுக்காக என்ன சொன்னேன் அப்படின்னா, ப்ராபபிலிட்டி இதோட ஃபார்முலா சொன்னேன், N of E by N of S. இதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம் சொன்னேன், நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப், நம்பருக்கும் டோட்டல் நம்பருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ். ஆக்சுவலா இது வந்து இப்படி சொல்லிக்கோ. ஆனா இந்த இடத்துல நீங்க பேஜ் நம்பர் 2ல மென்ஷன் பண்ணும்போது frequency of occurrence of an event divided by total number of trials அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே மீனிங் வந்து சேம் தான். எங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரே விதமான அந்த ஃபார்முலாஸ் ஆன்சரை போட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அவங்கவுங்களுக்கு எப்படி, அதாவது ஒரு மெத்தடே பாத்தீங்கன்னா ஒரு சம்முக்கு வந்து இதுதான் மெத்தட் அப்படின்னு கிடையாது. சால்வ் பண்றதுக்கே ஆன்சர் வரும், பட் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தட் இருக்கனால இந்த நம்மளோட இதுலயே பாருங்க, இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். அப்ப நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருக்கும், என்னது ட்ரையல்ஸ் சொல்றாங்களே, டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ்ல இல்ல, டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸும் டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் அப்படிங்கிறதும் சேம் தான். ட்ரையல்ஸ் அப்படின்னா என்னது, எல்லாமே சான்சஸ் ஃபுல்லாமே ட்ரையல்ஸ், அவ்வளவுதான். அதையும் நீங்க மெட்டீரியல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரீக்வன்சி அக்யூரன்ஸ் ஆஃப் அன் ஈவெண்ட். ஈவெண்ட் மீன்ஸ் என்னன்னா நமக்கு கிடைக்கிற, இப்ப நான் வந்து என்னன்னா இப்ப வந்து ஒரு பால் எடுத்துக்கோங்களேன், ஒரு 5 ரெட் பால் இருக்கு, 3 ப்ளூ பால் இருக்கு அப்படின்னா N of S எப்படி கண்டுபிடிப்பீங்க, 5 plus 3 8. அப்ப டினாமினேட்டர்ல 8 போட்டுருவீங்க, N of S எனக்கு கிடைச்சிருது. ஆனா நான் வந்து லைக் பண்றது எனக்கு ரெட் பால் தான் வேணும்னு நினைக்கிறேன். அப்ப ரெட் பால் தான் நான் வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்னோட ஆன்சர் என்னவாக கிடைக்கும், 5 divided by 8. அதுதான் ஈவெண்ட். ஈவெண்ட் வந்து நான் இதுதான் வேணும், இதுதான் நான் வந்து சூஸ் பண்றதுதான் என்ன சொல்லணும், ஈவெண்ட். இதுதான் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம். இதோட மீனிங் ஒண்ணுதான். சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும்போது இந்த அதே மாதிரி சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 3 விதமான ஈக்குவேஷன் இருக்கும். M by N, ஸ்மால் லெட்டர் M by N-னால தான் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. N of E by N of S-னாலும் ஃபார்முலா அதே தான், பட் N of A by N of S-னாலும் அதே தான் சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் பாருங்களேன், அதுக்கு அந்த பாக்ஸுக்கு கீழே we flip a coin once the probability of getting a head is 1/2. இப்போ கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி தான் சான்சஸ் இருக்கு. எப்படின்னா உங்களுக்கு காயின் வந்து டாஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும், பாசிபிலிட்டிஸ் வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதான் 1,2னா 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எனக்கு ஹெட் வேணும் அல்லது டெய்ல், ஹெட் ஆர் டெய்ல். ஹெட்னா தலை, டெய்ல்னா பூ. அப்போ 1/2 மேபி உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சுவாலஜி அவங்களுக்கு வந்து 1/2 அந்த ஃப்ராக்ஷன்ஸ் இதோட ஃப்ராக்ஷனோட நிப்பாட்டிக்கிடுவாங்க, பட் டெசிமலுக்கு போக மாட்டாங்க. சப்போஸ் கொஸ்டின் வந்தா நம்ம எப்படின்னா நம்ம அடிக்க ரெடி ஆகிக்கிடணும். அதனால 1/2 வந்து சப்போஸ் பாயிண்ட்ல இருந்தா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க சாதாரண நார்மல் டிவிஷன் படி பண்ணீங்கன்னா இந்த இதுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அதையும் நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த லைன் வந்து பாருங்க, சிங்கிள் டாஸ் a coin, flip the coin வந்து 10 times. The possibility of head is வந்து 5 times. Say will be head only 4 times. அப்படின்னா 5 2 into 5 எவ்வளவு கிடைக்கும், 10. அதுல எத்தனை சான்சஸ், 4. அப்போ 4/10 வந்து எப்படி பண்ணலாம், டினாமினேட்டர்ல ஒரு 0 இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதை டிவைட் பண்ணி பார்க்க வேண்டாம். ஒரு பாயிண்ட்டுக்கு அடுத்து நீங்க அந்த நம்பரை வந்து எழுதிடலாம். சப்போஸ் டிவைட்ல வந்து 100 2 0 இருந்தாச்சும் 0.04 போடுவீங்க. 4/10 அப்படின்னு வந்தா இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா
0.4 அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். இப்ப வந்து இதே மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் பாருங்க. அதாவது நம்ம காயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தடவை நீங்க காயினை வந்து டாஸ் பண்ணீங்கன்னா ஹச் கிடைக்கும், டி கிடைக்கும். இதோட வேல்யூ வந்து என் ஆஃப் எஸ் வந்து 2. ஓகேவா? இப்போ இதே இது வந்து கொஸ்டின் எப்படி வரலாம் அப்படின்னா, காயின் வந்து 2 டைம்ஸ் நம்ம இது பண்றோம்னு வச்சுக்கோ, 2 டைம்ஸ் இந்த காயினை பண்ணும்போது அப்போ நமக்குள்ள வேல்யூ வந்து என்னென்ன கிடைக்கும்னு பாருங்களேன். இப்ப காயின்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம டாஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? ஹச் கிடைக்கும், டி கிடைக்கும். இப்படி வருமா? ஹச் டி கொஸ்டின் வர வாய்ப்பு அதிகமா இருக்கு. இது ஃபுல் என் ஆஃப் எஸ் வந்து என்ன போட்டுருவீங்க அப்படின்னா ட்ரூ ஆன்சர். இது என் ஆஃப் எஸ் ஓட வேல்யூ மட்டும் கூட கேட்கலாம். சரி, சப்போஸ் வந்து காயின்ஸ் வந்து 2 டைம்ஸ் காயின்ஸ் வந்து டாஸ் பண்றீங்க, அதோட பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். அப்படி கேட்டா நம்மளோட பாசிபிலிட்டிஸ் தான் இந்த பிக்சர்ல நோட் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க. இப்ப ஹெச்னா 2 டைம்ஸ் காயினை பண்ணும்போது நம்மளே அதை கெஸ் பண்ணிக்கலாம். என்ன கிடைக்கலாம்? ரெண்டுமே வந்து தலை ஹச் ஹெச் கிடைக்கும். அப்புறம் என்ன கிடைக்கும்? ஹச் டி கிடைக்கும். ஒன்னு வந்து ஹெட்டா இருக்கும், ஒன்னு டெய்லா இருக்கும். அப்புறம் இன்னொன்னு இருக்கும், டி கிடைக்கும், ஹச் கிடைக்கும். அப்ப என்ன கிடைக்கும்? டி கிடைக்கும், டி கிடைக்கும். அப்போ என் ஆஃப் எஸ் எத்தனை பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா நமக்கு வந்து 4 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதை வந்து நீங்க கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நான் என்ன கொஞ்சம் டைம் தரேன். இப்ப எஸ் வந்து நம்மளோட மெட்டீரியல்ல வந்து ஹெச் டி இருக்கும். இதை மட்டும் நீங்க வந்து ஒரு ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த காயின் வந்து எப்படின்னா 2 டைம்ஸ் வந்து நம்ம இது பண்றோம். 2 காயின்ஸை வந்து டாஸ் பண்றோம். 2 காயின்ஸை டாஸ் பண்ணோம்னா இவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எஸ் வந்து ஹெச் ஹெச், ஹெச் டி, டி ஹெச், டி டி. அப்ப என் ஆஃப் எஸ் என்ன கிடைக்கும்? நமக்கு 4 கிடைக்கும். நோட் பண்ணிட்டீங்களா சார்? நெக்ஸ்ட் போலாமா? Yes, ma'am. ஓகே. சரி, அதே மாதிரி காயின் பாத்தீங்க அப்படின்னா 3 டைம்ஸ் காயின் வந்து நமக்கு வந்து ரொம்ப கேட்கறதுக்கு வந்து கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். சப்போஸ் வந்து 3 காயின்ஸ் டைஸ் பண்றோம். காயின்ஸ்னாலே அவ்வளவுதான் இருக்கு. இருந்தாலும் இதை லைட்டா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 3 காயின்ஸை டைஸ் பண்ணும்போது என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னம்னா நமக்கு ஹெச் 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 கிடைக்கும், அப்புறம் ஹெச் ஹெச் டி கிடைக்கும், ஹெச் டி ஹெச் கிடைக்கும், ஹெச் டி டி கிடைக்கும், டி டி ஹெச் கிடைக்கும், டி ஹெச் டி கிடைக்கும். இது வந்து மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் கிடையாது. டி 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 இந்த மாதிரி வந்து இப்போ நடுவில் 2-3 நம்பர்ஸ் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். என் ஆஃப் எஸ் வந்து 8. இது கூட இந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 3 காயின்ஸ் டைஸ் பண்ணா என் ஆஃப் எஸ் வந்து 8ங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நான் டிட்டோ போட்டுட்டேன். அதாவது காயின்ஸ் வந்து ஒரு தடவை நம்ம டைஸ் பண்ணோம்னா என் ஆஃப் எஸ் என்ன கிடைக்கும்? ட்ரூ. சரியா? ஒன்ஸ் 2 டைம்ஸ் அப்படின்னா காயின்ஸ் வந்து என் ஆஃப் எஸ் 4. 3 டைம்ஸ் அப்படின்னா என் ஆஃப் எஸ் வந்து 8. இது மட்டும் உங்களுக்கு போதும். இதுக்கு மேல கொஸ்டின்ஸ் வந்து சான்ஸே கிடையாது, வரவே வராது. மேம் சொல்லுங்க. சொல்லுங்க. இதுக்கு எப்படி மேம் கொஸ்டின் கேட்பாங்க? இதுல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க? 3 காயின்ஸ் வந்து டைஸ் பண்ணீங்கன்னா உள்ள பாசிபிலிட்டிஸ் என்னன்னு கேட்பாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ் என்னன்னு கேட்பாங்க. புரியுதா மேம்? அப்படி கேட்கும்போது நீங்க வந்து அந்த கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணணும் மேம். காயின் வந்து ஒன் டைம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 2ங்கிறத நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். 2. சரி, அதாவது 2 டைம்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னம்னா 4. 3 டைம்ஸ் அந்த காயினை வந்து நீங்க கொஸ்டின் டக்குன்னு காயின் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிடக்கூடாது. ஒன்ஸா 2 டைம்ஸா 3 டைம்ஸாங்கிறது உங்களுக்கு இந்த வேல்யூ தான் கேட்பேன். அதான் எக்ஸாம்பிள் நான் இப்ப சொல்லிட்டேன்ல, இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரும் மேம். ஓகே மேம், தேங்க்யூ. மேடம் சொல்லுங்க சார். இப்போ ஒருவேளை 4 டைம்ஸ் போட்டா அப்போ 16ங்களா மேடம்? அது இல்ல சார், 16 கிடையாது. காயின்ஸை பொறுத்த வரைக்குமே 3 டைம்ஸ் தான் சார். ஒன்ஸ் தான், ஒரு டைம் வந்து காயின்ஸ். சரியா? ஓகே, தேங்க்ஸ். அது உங்களுக்கு தெரியும். அப்புறம் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ், அதுக்கு மேல நமக்கு சம் கிடையாது சார். நீங்க கேட்ட கொஸ்டின் நல்ல கொஸ்டின் தான் சார். அதுக்கப்புறம் அந்த சம் கிடையாது.
இத பொறுத்த வரைக்கும் தேங்க்யூ மேடம். ஓகே சார், ஓகே. மேடம் இத வந்து காமனா வந்து நம்ம n ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா? எடுக்கலாம் சார், n ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். 2 ஸ்கொயர் 2 பவர் 3ன்னு நம்ம எடுத்துக்கிடலாம் சார். சரியா? அப்படி எடுத்துக்கிடலாம். ஆனா கான்செப்டுக்காக தான். ஆமா, நீங்க ஒருவேளை சப்போஸ் நீங்க மெமரி பண்ணனா நீங்க அப்படி எடுத்துக்கலாம் சார். அது உங்களுக்கு மறக்காது, அப்படி கூட எடுத்துக்கோங்க. சரி, ஓகே சார், ஓகே. ஓகே சார். அதே மாதிரி பேஜ் நம்பர் 2 பாருங்க சார். இந்த 3 காயின்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்களேன். 3 காயின்ஸ். இத வந்து லைட்டா ஹிண்ட்ஸ் எடுக்கணும், எடுத்துக்கோங்க சார். கொஸ்டின் வந்து மேபி வந்து இப்படியும் வந்து நமக்கு வரலாம். இந்த எஸ்ஸோட வேல்யூ ஃபுல்லா அப்படி கூட இது பண்ணலாம் சார். ஹெச் அது லைட்டா மட்டும் இதை ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க சார். ஃபர்ஸ்ட் இது எப்படி, செகண்ட், தேர்ட். ஸ்கிரீன்ஷாட் வேணா போட்டுக்கோங்க சார். எஸ் மேம். ஓகே. மேம் சரி, சொல்லுங்க மேம். இதுல அட்லீஸ்ட் சொல்லுங்க மேடம். மேம் இதுல அட்லீஸ்ட் 2 ஹெட் 2 டெயில் அந்த மாதிரி வர அந்த கான்செப்டையும் ஒன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க மேம். ஓகே மேடம், ஓகே. இப்போ வந்து அட்லீஸ்ட் 1னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை வேணா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா? இப்ப பாருங்க, நீங்க இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு அட்லீஸ்ட் 1 ஹெட் அப்படின்னு அட்லீஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். சரியா? இப்ப வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து எஸ் வந்து இப்படி ஹெச் ஹெச்டி டிஹெச் டிடி இருக்கு. ஓகேவா? இப்ப அட்லீஸ்ட் வந்து 1 ஹெட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து 1 ஹெட் இருக்கலாம். சரியா? 2 ஹெட் இருக்கலாம். 3 ஹெட்டுக்குலாம் 3 இல்ல. அப்ப இது ஃபார்முலா வந்து இப்படி மைண்ட் பண்ணிக்கோ. அப்ப 1 ஹெட் உள்ளதையும் 2 ஹெட் உள்ளதையும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே இது வந்து அட்மோஸ்ட் அப்படின்னா, இப்ப அட்மோஸ்ட் ஒரு கொஸ்டின் வருது 2 ஹெட் அப்படின்னு வருது அப்படின்னா, அட்மோஸ்ட் புரியுது? அட்லீஸ்ட்னா கீழ இருந்து மேல போயிருங்க. 1 2 அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. ஆனா இது உங்களுக்கு மேக்சிமம் கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அட்மோஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னம்னா என்ன பண்ணுங்க, மேல இருந்து இந்த மாதிரி 2 1 0. நான் சப்போஸ் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸாம் வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் மேடம். சரி, பேஜ் நம்பர் வந்து 2ல வந்து இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்டல் ஆர் ட்ரையல் அப்படின்னு சொல்லுங்க பாருங்க. ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் is any natural planned activity of which is not possible to predict the particular result is also called a trial or an observation. இது அப்படியே நீங்க அதை அண்டர்லைன் பண்ணுங்க. இது எப்படின்னா, ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா நம்மளால வந்து ஒரு விஷயத்த வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இதுதான் அப்படின்னு சொல்லி நம்மள ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. எது வேணாலும் நடக்கலாம். அதைத்தான் நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா ட்ரையல். நம்ம சொன்னோம் இல்லையா, சாம்பிள் ஸ்பேஷஸ் சொன்னோம்ல, N(s), அதுதான். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஈவென்ட்ஸ் அப்படின்னா the possible outcomes of experiments or observations of a trial are called வந்து ஈவென்ட்ஸ். ஈவென்ட்ஸ் வந்து is a subset of sample space. இந்த லைன் அப்படியே எழுதிக்கோங்க. ஈவென்ட் is a subset of sample space. இந்த கொஸ்டின் வந்து மேபி கேட்கலாம். ஈவென்ட் வந்து எதோட சப்செட்னு கேட்கலாம். சாம்பிள் ஸ்பேஸ் தான் N(s), அதோட ஈவென்ட் தான் மேல. அதனால ஈவென்ட் is a subset of sample space. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் சொல்லுங்க. அந்த சொல்றேன் சார். ஈவென்ட் is a மெட்டீரியல் அந்த இது இல்ல சார், நீங்க எழுதிக்கோங்க. ஈவென்ட் is a subset of sample space. எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது புரியுதா உங்களுக்கு? ஓகே. இப்ப பேஜ் நம்பர் 3. பேஜ் நம்பர் 3 வந்து ரொம்ப முக்கியம். பேசிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி. சார் கூட உங்களுக்கு கிளாஸ்ல சொன்னாங்களே, ஒவ்வொன்னோட பேசிக் ஃபியூச்சர்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னாங்க. இது ரொம்ப முக்கியம். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த தேர்ட் மூணாவது பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. the probability of any event must assume a value between 0 and 1. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க.
அதை பார்த்துட்டு தான் நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு போகணும். இஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்யூரன்ஸ் ஆஃப் அன் ஈவெண்ட் இஸ் 1 அப்படின்னா அந்த ஈவெண்ட் வந்து வில் அக்யூர். ஒரு ஒன்னாக இருந்தா நான் தமிழ்ல சொன்னா இந்த நிகழ்ச்சி வந்து நடக்கும். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒன்ல ஈவெண்ட் இஸ் 1 அப்படின்னா இந்த ஈவெண்ட் வில் அக்யூர், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சரி, செகண்ட் ஒன், the probability of occurrence of an event 0வாக இருந்தால் என்ன நடக்கும்? அந்த நிகழ்ச்சியே நடக்காது. அததான் the event will never occur. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நீங்க கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். எப்படின்னா ஒண்ணு போல தெரியும், ஈவெண்ட் இஸ் 1 அப்படின்னா அந்த நிகழ்ச்சி நடக்கும். ஈவெண்ட் will occur, அவ்வளவுதான். கான்ஃபிடென்ட்டா இருங்க. ஈவெண்ட் இஸ் 0 அப்படின்னு வந்தா அந்த ஈவெண்ட் will never occur. நான் ஏற்கனவே ப்ராபபிலிட்டி சொல்லிட்டேன். நிகழ்ச்சி நடக்கும், நடக்கிறதும் நடக்காம இருக்கிறதும் சேர்ந்துதான் ப்ராபபிலிட்டி. ஒரு நிகழ்ச்சி நடக்கணும்னா ஈவெண்ட் 1 இருக்கணும், நடக்காம இருக்குன்னா ஈவெண்ட் 0வாக இருக்கும். அந்த ஈவெண்ட் எதுக்குள்ள இருக்குன்னா 0 and 1. Fourth point ரொம்ப important, the sum of probabilities of all the simple events in a simple space must be equal to 1. எப்பயுமே P of அந்த S ஓட வேல்யூ வந்து சாம்பிள் ஸ்பேஸோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 1ஆக இருக்கும். P of S அந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் பாயிண்ட்ல P of S equal to 1. இதெல்லாம் வந்து ஃபார்முலாஸ் தான், நீங்க அதை மைண்ட்ல ஏற்றிக்கிட்டா போதும், ரொம்பலாம் குழப்பம் வேண்டாம். ஃபோர்த் பாயிண்ட் அந்த வேர்டிங்கை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்படியே எதனா சம் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் சொன்னோம் இல்லையா, P of S அந்த மாதிரி கேட்கலாம். P of S பிளஸ் P of எந்த சிம்பிள் வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க. P of S bar equal to 1. எங்களோட மேக்ஸ்ல P of S ஓட வேல்யூவையும் 1ங்கிறது மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்படி கேட்டாலும் எழுதிக்கலாம். க்ளோஸர் அதே தான், திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 5 or 6 வந்து ரீட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 3ல வந்து பாத்தீங்கன்னா there are 2 types of probability, classical or mathematical, statistical and empirical இருக்கு. இந்த கிளாசிக்கல் ப்ராபபிலிட்டினா சேம் அதே தான். நான் திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் நீங்க அப்படி ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. சேம் அதே தான், திரும்பவும் அந்த மெட்டீரியலை வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபோர்த் பேஜ் நம்பர் 4ல பாத்தீங்க அப்படின்னா அதில் அந்த P of E bar அதெல்லாம் அந்த லைன் எல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம். அது வந்து சப்போஸ் இந்த ஃபார்முலா அந்த இது தியரி வந்து டெரிவேஷன் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு அதே இடத்துல திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. P of E plus P of E bar is equal to 1. அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த m/n plus n minus m/n அதையெல்லாம் நீங்க வந்து பார்க்கணும். சும்மா ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு அந்த இடத்துல கிளியரா தெரிய வேண்டியது P of A plus P of E bar is equal to 1. அதுக்கு அடுத்து அகைன் என்ன பார்க்கணும் அப்படின்னா P of E bar is equal to 1 minus P of E, அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு ரெண்டுக்கு சென்டர்ல ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, P of E is equal to 1 minus P of E bar, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு கேட்க வேண்டிய ஃபார்முலாஸ் வந்து P of E plus P of E bar ஒன்று கேட்பாங்க, இது கேட்பாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் வந்து கிளாசிக்கல் ப்ராபபிலிட்டி. இப்போ நான் உங்ககிட்ட ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண அதே தான். இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் வந்து விச் கேன் அக்யூர் இஸ் 0 போட்டு ஒரு டேஷ் போட்டு 1 போட்டிருப்பாங்க. கொஸ்டின் அப்படி வர 0 to 1 தான், அதான் அதோட மீனிங். நீங்க பார்த்தா அதை போய் -1 நினைச்சிருந்தீங்க கொஸ்டின்ல, ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 0 போட்டு ஏன்னா மைனஸ் கிடையாது, அந்த மைனஸ் அந்த மீனிங் கிடையாது. 0 to 1, 0வில் இருந்து 1 அப்படின்ற அதை தான் 2. நீங்க வேணா அது கொஞ்சம் உங்களுக்கு டவுட் மாறிடுச்சா அந்த மைனஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த கோடை அடிச்சுட்டு 2 போட்டுக்கோங்க. சரி, the probability of an event which cannot occur is 0. இப்போ கொஸ்டின் அதான் கொஸ்டின் உங்களுக்கே தெரியும், இப்பதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணினேன். 0னா நிகழ்ச்சியே நடக்காது. கொஸ்டின் வந்து the probability of an event which cannot occur is 0. ஆப்ஷன் A impossible event, ஆப்ஷன் B event அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. பாசிபிள் ஈவெண்ட் அப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. பட் இந்த இடத்துல 0 வந்தா நீங்க கண்ணை மூடிட்டு அடிச்சிருங்க, இம்பாசிபிள் ஈவெண்ட், சான்சஸ் கிடையாது அப்படின்னு. சரி, இது கொஸ்டின் பாருங்க. ஆக்சுவலா நம்ம வந்து மேக்ஸை பொறுத்தவரைக்கும் ஃபார்முலானா டக்குன்னு அடிச்சிருவோம். இப்ப நாங்களே இப்ப எங்களுக்கே தியரி வந்தா அதே கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க. அந்த தியரியா வரும்போது அப்படியே நமக்கு அந்த லென்த்தியா வாசிக்கும் போதே நமக்கு அது மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னா ஏதோ தியரிட்டிக்கலா இருக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்படி கிடையாது. இப்ப நல்லா அதை ரீட் பண்றோம். சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் ஹேப்பனிங் அண்ட் நாட் ஹேப்பனிங் அண்டர்லைன் பண்ணுங்களேன். ஃபர்ஸ்ட் சம் அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்றது, சம்னா ஆட் பண்றது. ஆஃப் ஹேப்பனிங் அண்ட் நாட் ஹேப்பனிங்கிறத அண்டர்லைன் பண்ணுங்க. ஆஃப் ஒன் ஈவெண்ட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 1. இப்ப உங்களுக்கு இது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட ஃபார்முலா யாராவது ரிமைன் பண்ண முடிஞ்சா பண்ணி பாருங்க. தியரியா கேட்டாலும் எழுத தெரியணும். சப்போஸ் ஃபார்முலாவான்னு எழுதணும். P of E bar. வெரி குட் மேடம். என்ன சொன்னீங்க? P of
P of E minus P of E bar equal to பிளஸ் 1. மைனஸ் கிடையாது மேடம், பிளஸ் பி ஆஃப் இ பார் ஈக்குவல் டு 1 மேடம். வெரி குட் மேடம். இப்போ இந்த சம் ஆஃப் த ப்ராப்ளம் அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஹேப்பனிங்னாலும் ஒன்று, ஹேப்பனிங் நாட் ஹேப்பனிங், ஓகேவா? வில் ஈவென்ட்னாலும் சரி, வில் நாட் ஈவென்ட்னாலும் சரி, வேர்டு தான் ஜஸ்ட் வந்து மாறும். இதே கொஸ்டினை இந்த சம்டைம்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, பி ஆஃப் இ பிளஸ் அதை மட்டும் பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க, பி ஆஃப் இ டேஷ் ஈக்குவல் டு 1. ஏன் அப்படின்னா இ பாரும் இ டேஷும் சேம் தான். இப்ப இ பார்னாலும் சரி, இ டேஷ்னாலும் சரி ஒண்ணுதான். நீங்க வந்து சப்போஸ் வந்து இதுல டேஷ் வந்து வச்சுக்கோங்களேன், என்ன இங்க எல்லாம் பி ஆஃப் இ பார் பார்னால நடக்காத நிகழ்ச்சிக்கு சொன்னாங்க, டேஷ் வந்திருக்கே அப்படி சொல்லி நம்ம அந்த இடத்துல தப்பு பண்ணிடக்கூடாது. அதனால அதை நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் டேஷும் ஓகே தான், இதே சிம்பிளை இப்படி ஈக்கு பதிலாக கொஸ்டின் எடுக்கிறவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து ஏனும் மாத்திடுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு புக்ல ஒவ்வொரு சொல்யூஷன் இருக்கும். உங்க சுவாலஜி எனக்கு எப்படி இருக்கும் தெரியல, மேக்ஸிமம் ஒண்ணு போல இருக்கலாம். எங்க மேக்ஸ் ஆட்கள் வந்து எதுல என்ன செய்வாங்க தெரியாது, லெட்டரை மாத்தி மாத்தி போட்டுருவாங்க. இ கேட்டாலும் சரி, ஏ கேட்டாலும் சரி, நீங்க வந்து எல்லாமே வந்து சேம் தான். டேஷோட மீனிங்கும் ஒண்ணுதான், அந்த பாரோட மீனிங்கும் ஒண்ணுதான். நீங்க அந்த மெட்டீரியல்ல பக்கத்துல அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் ப்ராபபிலிட்டி வந்து அது வந்து நமக்கு அதுக்கு ஒண்ணு அதை பத்தி எதுவுமே கிடையாது. சும்மா ஜஸ்ட் வந்து நீங்க ரீட் பண்ண மட்டும் செய்யுங்க, ஓகேவா மேம்? அடுத்து பாத்தீங்கன்னா இதான் ஒரு நிமிஷம். இப்போ எக்ஸாம்பிள் 9.11 இந்த சம்ஸ் பாருங்களேன். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஆன் ஈவன் நம்பர் இன் எ சிங்கிள் த்ரோ வித் எ டைஸ். பேஜ் நம்பர் 4. இந்த ஒரு ஆக்சுவலா வந்து ப்ராபபிலிட்டி சம் வந்து சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை மட்டும் நல்லா ரீட் பண்ணி பார்க்கணும். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஆன் ஈவன் நம்பர், இப்படிதான் கொஸ்டின் வரும். இன் சிங்கிள் த்ரோ வித் எ டைஸ் அப்படின்னு கேட்டுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்யணும் அப்படின்னா, இங்க பாருங்க, எஸ் முதல்ல ஒரு எஸ். அப்ப ஒரு தடவை நம்ம டைஸ் வந்து டைஸோட நம்பர் உங்க எல்லாருக்கும் தெரியும், என்னென்ன நம்பர்லாம் பாசிபிலிட்டி இருக்கு அதே பார்க்கணும். டைஸ் ஒன்ஸா ஒரே ஒன் டைம் தான் வித் எ டைஸ். 4 5 6 இது எஸ். அப்பதான் ஃபார்முலாவை மெமரி பண்ண சொன்னேன். எப்படி சொன்ன, என்ன பண்ண, பி ஆஃப் ஏ சாரி பி ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு எப்படி வேணாலும் எழுதலாம், ஏ எழுதலாம், என்ன எழுதலாம், என் ஆஃப் இ பை என் ஆஃப் எஸ். இந்த ஃபார்முலாக்கு என்னென்ன வேணும், என் ஆஃப் இ வேணும், என் ஆஃப் எஸ் வேணும், ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க, 6 நம்பர்ஸ். இது முடிஞ்சு. அடுத்து என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னா என் ஆஃப் இ. அதுல என் ஆஃப் இ வந்து டைரக்டா நம்ம உடனே ஃபர்ஸ்ட் இ கண்டுபிடிக்கணும். இ என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க, அதை அண்டர்லைன் பண்ணுங்க கொஸ்டின்ல. ஈவன் நம்பர் என்னென்ன சான்ஸ் எனக்கு வந்து என்னோட நம்பர் வந்து பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குன்னா ஈவன் நம்பராக இருக்கணும். உங்களுக்கு ஆட் நம்பர் ஈவன் நம்பர் நல்லாவே தெரியும். ஆட் நம்பர் வந்து 1 3 5 வரும். ஈவன் நம்பர் என்னென்ன நம்பர் வரும் சொல்லுங்க, 2 4 6. ஓகே மேம். அப்ப என் ஆஃப் இ சொல்லுங்களேன், எத்தனை நம்பர் வரும்? 3. வெரி குட், 3. எஸ். இப்ப நம்ம ஃபார்முலா நான் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா ஃபாஸ்டா அட்டன் பண்ணலாம், சரியா? நீங்க இதெல்லாம் ஸ்டெப்ஸ் வந்து ஒரு மட்டும் எழுதிக்கோங்க. என் ஆஃப் இ என்ன வரும் அப்படின்னா 3, என் ஆஃப் எஸ் வந்து 6. சரி, ஓகேவா? இப்ப நம்மளோட ஆப்ஷன் வந்து 3/6ஓட அவங்க மேபி முடிக்கலாம். சப்போஸ் சிம்பிளிஃபை பண்ணாலும் பண்ணுவாங்க. சிம்பிளிஃபை பண்ணாங்க அப்படின்னா இது என்ன கிடைக்கும், 1 2. அப்ப என்ன ஆன்சர் என்ன வரும், 1/2. சரி, இதோட மேபி 90% இதோட ஒரு மேக்ஸ் வர்ற டிஆர்டி கொஸ்டின்ஸ்லயே ப்ராபபிலிட்டி முடிச்சிடறாங்க. இன்கேஸ் நம்ம சேஃப்டிக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதை சப்போஸ் டிவைட் பண்ணி ஃபிராக்ஷன்ஸ்ல வந்தா ஒண்ணு இல்ல, டிவிஷன் பண்ணா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 0.5. 0.5 மேம், ஓகேவா? இதையும் நீங்க பாத்துங்க. எக்ஸாம்பிள் 9.11 சம். சரி, இதே பேட்டர்ன் இதுல உள்ள ஃபார்முலாஸ் m by n அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. நீங்க ப்ராபபிலிட்டினா ஃபார்முலாவை செட் பண்ணிக்கோங்க, n of e by n of s. அவ்வளவுதான். இப்போ எக்ஸாம்பிள் 9.12 what would be the probability of heading tail in a throw of a coin? இது நீங்க பாருங்க, இந்த சம் நீங்க பக்கத்துல நீங்களும் ஒரு ரஃப் நோட்டை வச்சுட்டு என் கூட நீங்க ஒர்க் அவுட் பண்ணிப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து 9.12 பேஜ் நம்பர் 4. ஃபர்ஸ்ட் நம்மளோட ஒர்க் என்ன அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம முதல்ல வந்து எஸ். சரி, இது காயினா, டைஸா, பால்ஸா, கார்ட்ஸா, இத்தனை இருந்து கொஸ்டின் வரும், ஓகேவா மேம்? காயின் வரும், என்ன டைஸ் வரும், அதே மாதிரி பால்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே இதே பேட்டர்ன் தான், சிம்பிள் தான், வர ஒண்ணுமே கிடையாது. இப்ப உங்களுக்கு ஓரளவு வந்து டைஸ் வந்து உங்களுக்கு
அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இது வந்து காயின் கேட்டிருக்காங்க. காயின் எஸ்க்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கும் சொல்லுங்க. ஹச் டி. அப்ப என் ஆஃப் எஸ் என்ன நம்பர் வரும்? 2. இப்ப கொஸ்டினை ரீட் பண்ணுங்களேன். இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் வந்து டெய்ல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெய்ல் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? டெய்ல் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கா? அப்ப என் ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு என்னது? ஒரே ஒரு வேல்யூவா? அப்ப என்னது? ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். 1/2. இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். 9.12. அவங்கள மேக்சிமம் வந்து உங்களுக்கு வந்து டெசிமல்ல தரல. சரி, ஓகே. எக்ஸாம்பிள் 9.13 பாருங்களேன். What will be the probability of a card is drawn at random from an ordinary pack of cards? A வந்து ரெட் கார்டு, B வந்து கிளப், C வந்து ஜாக் அண்ட் கோச் கார்ட்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் வந்து எப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கார்ட்ஸ்ல வந்து உள்ளத வந்து அப்படியே நீங்க வந்து மெமரி பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே மேக்சிமம் கார்ட்ஸ் விளையாடுறவங்களுக்கு நல்ல மனப்பாடமா இருக்கும். டோட்டலா வந்து எத்தனை கார்ட்ஸ் இருக்குன்னா 52 கார்ட்ஸ் இருக்கும். அந்த 52 கார்ட்ஸ்ல வந்து 13 வந்து ஸ்பேரா இருக்கும், 13 வந்து கிளப்ஸா இருக்கும், 13 வந்து ஹார்ட்ஸா இருக்கும், 13 வந்து டைமண்டா இருக்கும், 26 வந்து ரெட்டா இருக்கும், 26 வந்து பிளாக் கார்டு, அப்புறம் கிங் வந்து 4, குயின் வந்து 4. இது வந்து கார்ட்ஸோட இது. சரி, இப்போ இந்த சொல்யூஷன் பாருங்களேன். இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் எஸ் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நேரடியா நமக்கு 52 கார்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம அழகா என்ன செஞ்சலாம்? என் ஆஃப் எஸ் 52 அப்படின்னு எழுதிடலாம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? என்ன கார்டு நம்மள ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க? இந்த கொஸ்டின்ஸ்ல வந்து 3மே கேட்பாங்க. உங்களுக்கு எல்லாம் டிஆர்பில ஏதாவது ஒண்ணுதான் கேட்பாங்க. ரெட் கார்டு ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் கேட்பாங்க, 3 கேட்க மாட்டாங்க. நீங்க பிராக்டிஸ்க்காக. சரி, ரெட் கார்டு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ரெட் கார்டு எத்தனை மேம் இருக்கும்? ரெட் கார்டு 13. 26 மேம். வெரி குட். நல்ல கார்ட்ஸ் விளையாண்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை கார்டு? என் ஆஃப் ஏ வந்து 26. அப்போ ஃபார்முலால அப்ளை பண்ணிடலாமா? P of E is equal to 26/52. ஓகே, இதோட தான் இருக்கும். இதை நீங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணனா எப்படி? ஃபர்ஸ்ட் 2ஆல இது பண்ணி சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ஐடியா சொல்றேன். 26 into 1 time மல்டிப்ளை பண்ண 26. அப்படி ஒவ்வொரு நம்பரா மல்டிப்ளை பண்ணல 26 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 52 வந்து நமக்கு கிடைச்சிடும். அப்ப இங்க என்ன வர ஆன்சர் வரும் அப்படின்னா 1/2. 1/2. அதே மாதிரி சேம் தான், நீங்க அதை பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். கிளப் கார்டு வந்து 13/52. அதை வந்து நீங்க டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 1/4. பேஜ் நம்பர் 5 என்னங்க. அடுத்து அதே மாதிரி அந்த கார்டுமே வந்து ஜாக் கார்டுமே அது 12/52. நம்ம அந்த ஆன்சரை பொறுத்து இது நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். 12/52 கொடுத்துட்டா நோ ப்ராப்ளம். சப்போஸ் அவங்க வந்து அதுக்கு மேல சால்வ் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா நீங்க ஒண்ணு இல்லை, அது வந்து சிம்பிளா நீங்க அந்த டிவிஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நியூமரேட்டர்ல உள்ள நம்பரை வந்து ஃபர்ஸ்ட் டேபிளால பெருக்க மல்டிப்ளை பண்ணுங்க, செகண்ட் டேபிளால அதை மல்டிப்ளை பண்ணப்போ இந்த ஆன்சர் வந்து நமக்கு என்ன செஞ்சிடும்? வந்துடும். அது மெத்தடு. இல்ல எனக்கு அப்படி இல்லை நார்மல் டிவிஷன் பண்ணனா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து 9.14 அதுமே ஈஸியஸ்ட் சம் தான். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் a leap year selected at random will have வந்து 53 Sundays? நமக்கு ஆர்டினரி இயருக்கு வந்து எவ்வளவு டேஸ்ன்னு தெரியுமா மேம்? ஆர்டினரி இயர்ஸ்க்கு வந்து எவ்வளவு டேஸ் வரும் நமக்கு? 365 ஓகே. லீப் இயர் அப்படின்னா 1 வந்து எக்ஸ்ட்ரா வரும், 366 days. அது வந்து நீங்க லீப் இயர் அப்படின்னா இது நான் படிக்கோங்க 366 டேஸ். இது லாஸ்ட் டைம் இந்த காமர்ஸ்ல கேட்ட கொஸ்டின் சொன்னாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சரி இதுல என்ன கேட்டுக்காங்கன்னா 50 சண்டேஸ் அப்படி பாத்தீங்கன்னா 2 சண்டே வந்து எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு வரும். அப்ப என்னென்ன ரொம்ப இதை போட்டு குழப்பம்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வீக்குக்கு எத்தனை டே வரும்? என் ஆஃப் எஸ் வந்து என்ன வரும்? ஒரு வீக்லி வந்து 7 days வரும் பாத்தீங்களா? அப்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? என் ஆஃப் இ பை என் ஆஃப் எஸ். இந்த இடத்துல என்ன போட்டுக்கோங்கன்னா 7 days முடிஞ்சு. மீதி இருக்கிற 2 days வந்து சண்டேல இருந்து நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. இதுல சண்டே வரதெல்லாம் பாருங்க, எது இதெல்லாம் சண்டே. ஃபர்ஸ்ட்ல ஒரு சண்டே வந்திருக்கு பாத்தீங்களா? அதை லைட்டா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒரு சண்டே வந்திருக்கு. அப்புறம் அதே இது வந்து 7th நம்பர்ல ஒரு சண்டே வந்திருக்கு. நம்மளோட கொஸ்டின்ஸ் என்னது? will have 53 Sundays தான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதுதான் நம்மளோட ஆன்சர் வந்து 2/7. இதை மட்டும் நீங்க அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி பேஜ் நம்பர் அதே தான். அந்த பேஜ்ல இது வந்து முடிஞ்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அந்த ப்ராபபிலிட்டியில வந்து இதுல வந்து எதுவுமே இதுல வந்து நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணா போதும். எக்ஸ்பிளனேஷன்ல இதை மட்டும் நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா மட்டும். P of A is equal to limit யூஸ் பண்ணி கூட ஃபார்முலா வந்து கேட்பாங்க. லிமிட் n is to infinity to m divided by n. இதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்களேன். P of E is equal to limit n to infinity to m divided by n. இதுல வந்து கொஸ்டின்ஸ் அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து நீங்க சும்மா ரீட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து வரவே வராது. நமக்கு ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பேசிக் வந்து இவ்வளவுதான். ஏன்னா இந்த பேசிக்ல அவங்க என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன்ல இருந்து இப்ப எழுதி வச்சுக்கோங்க. ஷேரா ஒரு சம் இதுல இருந்து கேட்பாங்க. ஏன்னா நம்மளோட சாப்டர்ல உள்ள ஹெட்டிங்கே அதுதான். அடிஷனோட ரூல் என்னது, மல்டிப்ளிகேஷனோட ரூல் என்ன, அதுதான் நம்மளோட கொஸ்டின்ஸ். இப்ப அந்த டெஃபினிஷன் மட்டும் கொஞ்சம் கிளியரா நான் சொல்றேன், கவனிங்க. இதை எதை அண்டர்லைன் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். அதாவது டெஃபினிஷன் செகண்ட் லைன் மட்டும் அப்படியே அண்டர்லைன் பண்ணிட்டே வாங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Two events, say E1 and E2 or A and B are mutually exclusive. அதை அண்டர்லைன் பண்ணிடுறோம். Two events, say E1 and E2 are A and B are mutually exclusive. The probability, அது bracket இருக்கு, the two events cannot occur simultaneously. The probability of occurrence of any one of them are either E1 or E2 is equal to the sum of the probabilities of the happening separate events. இப்போ நான் ஒரு பிக்சர் ஷேர் பண்றேன் பாருங்க. இந்த பிக்சர் அப்படியே டிராப் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்களேன். இந்த பிக்சர் ஷேர் ஆயிருக்கு, தெரியுதா மேம்? அது அப்படியே நீங்க இதை அப்படியே நீங்க இதை டிராப் பண்ணுங்களேன். இந்த இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ், நாட் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். நோட் பண்ணிட்டேங்க. ஓகே. ப்ராபபிலிட்டில இந்த அடிஷன் ரூலை வந்து ரெண்டு இதா நம்ம வந்து இப்போ செப்பரேட் பண்றோம். வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், another one வந்து நான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேடம். இதுலதான் மேடம் கொஸ்டினே வரும். அடிஷன் ரூல். இப்போ இதை நீங்க எப்படியாவது இதை நீங்க நான் உங்களை மெமரி தான் பண்ண வைக்கணும். ஒண்ணு வந்து மியூச்சுவலி, அதை அப்படியே நீங்க அடிஷன் ரூல் ஹெட்டிங் போடுங்க. ஒரு சின்ன ஒரு மைண்ட் மேப் மாதிரி 2 ஆரோ மார்க் போடுங்க. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், நான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். 2 டைப்பா வந்து நம்ம இதை வந்து செப்பரேட் பண்றோம். ரூல் சார் சொன்னாங்க பாத்தீங்களா, ரூல்லையே 2 டைப் ஆஃப் ரூல் தான் இருக்கு. இந்த ரூல் உங்களுக்கு கண்டிப்பா கேட்பாங்க. எத்தனை டைப் ஆஃப் ரூல்னு கேட்பாங்க. அதுல வந்து கேட்பாங்க என்னென்ன ரூல் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ். இது இந்த வேர்டு வரும். ஒரு ஆப்ஷன் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் இருக்கலாம், இன்னொன்று வேற ஆப்ஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், நான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், இதான் ரூல். இப்போ ஒரு ஃபார்முலா நான் உங்களுக்கு நோட் பண்ண போறேன். நான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஒரு ஃபார்முலா
இப்போ வந்து அடிஷனல் ரூல் அப்படின்னா இதோட சிம்பிள் வந்து ஆர், ஓஆர் போட்டுக்கோங்க. அல்லது கிடையாது, இதோட சிம்பிள் வந்து ஓஆர். P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B. இது வந்து நான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவோட ஃபார்முலா. இதோட ஃபார்முலா வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா P of A union B is equal to P of A plus P of B. இந்த மெட்டீரியல்ல வந்து பேஜ் நம்பர் 7ல வந்து இந்த ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து அப்படி நான் எழுதியிருந்தேன், நான் வந்து ஷேர் பண்ணதை நீங்க அப்படியே முதல்ல எழுதுங்க, நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, இப்ப பேஜ் நம்பர் 7ல பாருங்களேன், மேல ஒரு வென் டயக்ராம் ஒரு பிக்சர் இருக்கு பாத்தீங்களா, வென் டயக்ராம். இது வந்து என்ன பிக்சர் அப்படின்னா, இது வந்து அந்த படமுமே வந்து மேக்ஸ், இது வந்து டூ மியூச்சுவலி, அந்த படத்தை வந்து லைட்டா ஒரு டிக் மாதிரி அடிச்சுட்டு டூ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்க்கு தான் அண்டர்லைன் பண்ணுங்க. மிஸ் இது ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல அந்த இதுல தானே மிஸ் சொல்றீங்க? பேஜ் நம்பர் 7ல சார் மேல. இல்ல மிஸ், இந்த சம் நான் சொல்றேன், நம்ம ஏ இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் இந்த ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ல வருமே அது மாதிரியா? ஆமா சார், ஆமா, இதான் சார் ஃபுல்லா அடிஷன் தியரம், நமக்கு இதான் சார் சாப்டர். ஓகே ஓகே. அந்த மேல உள்ள அந்த பிக்சர் பாத்துக்கோங்க. இந்த பிக்சர் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த இது வந்து ஆக்சுவலா வந்து வென் டயக்ராம். இது வந்து பாத்தீங்கன்னா டூ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்னா ரெண்டும் பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்கு. இதுக்கு காமனா வந்து இதுல வந்து இன்டர்செக்ஷன் வந்து நடுவுல வந்து வேல்யூ வந்து கிடையாது. இது ரெண்டும் எப்படி இருக்கு அப்படின்னா செப்பரேட்டா இருக்கு. இது ஒரு ஈவெண்ட் தனியா இருக்கு, இந்த ஒரு ஈவெண்ட் தனியா இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுல வந்து இன்டர்செக்ஷனா காமனான நம்பரே இருக்காது. அப்ப நான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்ல ஏக்கும் பிக்கும் காமனான நம்பர் இருக்கிறதுனால தான் ஃபார்முலாவை எப்படி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்க. P of A union B சீக்வல் டு, இதை வந்து யூன்னு சொல்லலாம். அப்ப அதே மாதிரி இதுக்கு வந்து இன்னொரு வேர்டு இருக்கு, அதையும் நான் நோட் பண்ணிடுறேன். ஏ யூ போல என்ன சொல்லலாம், ஆறுன்னு சொல்லுவாங்க. இதை நான் ஏன் போட்டிருக்கேன், அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களோட மெட்டீரியல் வந்து E1 E2ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சார் இந்த இடம் என்ன ஆகும் அப்படின்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா ரெண்டுமே செப்பரேட், ஏக்கும் பிக்கும் காமன் நம்பரே கிடையாது. அப்ப இந்த இடம் என்ன ஆயிரும் அப்படின்னா P of A intersection B வந்து ஜீரோவாக மாறிவிடும். இது ஜீரோவானவனே லாஸ்ட் டேர்மே வந்து இல்லாம போயிடும். இதை வந்து ஃபார்முலாவை யூக்கு பதிலாக யூனியனுக்கு பதிலாக ஆர் இப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இன்னொன்னு கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம், அதாவது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா இருக்கு அப்படின்னா அந்த ஈவெண்ட் இருக்கு அப்படின்னா P of A intersection B ஜீரோவாக இருக்குமா, ஒன்னா இருக்குமா, மைனஸா இருக்குமா, கொஸ்டின்ஸ் இப்படியும் வரலாம். அதனால இந்த மாதிரி மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா இதையும் மைண்ட்ல ஏற்றிக்கோங்க. P of A intersection B வந்து ஜீரோவாக இருக்கும். அது மாதிரி ஃபார்முலா வந்து மொத்தமே அடிஷனல் ரூலுக்கு ரெண்டு ஃபார்முலா தான். அதுக்கு இந்த ஃபார்முலா வந்து உங்களோட கொஸ்டின்ல இல்லாம இருக்காது, கண்டிப்பா இருக்கும். ஃபார்முலாஸ் இருக்கும், மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு ஃபார்முலாஸ் தான் வரும். அதுக்கப்புறம் சம்முமே நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபார்முலால ஒன்று சம் ஒன்று கேட்பாங்க. மெட்டீரியல் 7வது 7th பேஜ்ல பாத்தீங்கன்னா வென் டயக்ராம் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த P of E1 or E2 equal to P of E1 plus P of E2ங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த ரூல் கேன் பி எக்ஸ்டெண்டட் டு எனி நம்பர் ஆஃப் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸோட நம்பர் எப்படி இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். P of வந்து அது எக்ஸாம்பிளுக்கு இன்னும் நான் சொல்றேன். இப்போ வந்து ஆக்சுவலா பார்த்தா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ரெண்டு இதை வச்சுதானே நம்மளோட மெட்டீரியல் வந்து P of A B வச்சுதானே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து வாய்ப்புகள் இருக்கு. இங்க பாருங்க, P of A யூனியன் பி யூனியன் சி, இந்த ஃபார்முலாவுமே நமக்கு வந்து கேட்பாங்க. இது வந்து எப்படின்னா எப்படி இருந்தாலும் P of A பிளஸ் P of B, இது உங்க சிலபஸ்ல இருக்கு. P of C அடிஷன் அப்படின்னு எடுத்தாலும் இந்த ஃபார்முலா உண்டு. மைனஸ் B of A intersection B மைனஸ் B of B intersection C மைனஸ் P of C intersection A பிளஸ் P of A intersection B intersection C. இந்த ஃபார்முலா அப்படியே எழுதுங்க மேம். P of
A யூனியன் B யூனியன் C is equal to இந்த ஃபார்முலா எப்படி மெமரி பண்ணனா நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க எழுதிட்டே எப்படி பாருங்க. P of A plus P of B plus P of C. வெளியில எப்பவுமே யூனியனாக இருந்தா உள்ள வந்து எப்பவுமே இன்டர்செக்ஷனா தான் இருக்கும். P of இப்படி ஈஸியா மெமரி பண்ணிக்கலாம். A B கம்பைன் பண்ணிக்கோங்க. A இன்டர்செக்ஷன் B minus B of B இன்டர்செக்ஷன் C minus B of C இன்டர்செக்ஷன் A plus B of A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. இது அப்படியே எழுதிருங்க. மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் அந்த 7ல அந்த ஃபார்முலாஸும் கொடுத்து, அதாவது எப்படின்னா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூவன்ஸுக்கு EN வரைக்கும் நம்பர்ஸ் வந்து இருக்கலாம். நமக்கு வந்து C வரைக்கும் இருக்கு. ஃபார்முலாஸ் வந்து எப்பயுமே வந்து N சைடு ஃபேக்டருக்கு கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க வந்து அந்த அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. E1 ஆர் E2 ஆர் E3 எக்ஸெட்ரா EN அப்படின்னா இந்த மாதிரி தான் எழுதணும். R அப்படின்னு வந்தாலே பிளஸ், அண்டுன்னு வந்தா உங்களுக்கு என்ன பேருனா மல்டிப்ளிகேஷனுக்கு போயிடும். அடிஷன் ஃபுல்லாமே வந்து யூனியன்ங்கிற சிம்பிள் வரும். யூனியன்ங்கிற சிம்பிள் வந்து இந்த இடத்துல பிளஸ்ஸா இருக்கும். யூனியன் அல்லது ஆர், இதான் யூனியன் அல்லது ஆர், யூ ஆர், இந்த ரெண்டுமே தான் எதோட சிம்பிள் அப்படின்னா அடிஷனோட சிம்பிள். அது மாதிரி டயக்ராமும் கொடுக்கலாம். டயக்ராம கொடுத்துட்டு இது மியூச்சுவல், நான் தனித்தனியா செப்பரேட்டா இருந்தாலே நான் வச்சுக்கோங்க. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட்ஸ். அதே மாதிரி இதுலயுமே இஃப் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட்ஸ், இந்த கொஸ்டின் P of A யூனியன் B யூனியன் C கொடுத்துட்டு இந்த கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா எப்படி ஆன்சர் இதெல்லாம் நீங்க யாரா சொல்லணும். எனக்கு எல்லாரும் எழுதிட்டீங்களா? சரி சரி, இப்ப இத பாருங்க. ஓகே, இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றேன். இந்த கொஸ்டின் வந்து மேபி இப்படி, இந்த கொஸ்டின் வந்து P of A யூனியன் B யூனியன் C வந்து நான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட்ஸ்னா இது ஆன்சர். ஓகேவா மேடம்? நான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா இந்த இது. ஓகே, இதே வந்து இந்த கொஸ்டின் அந்த ஃபார்முலாவை கொடுத்துட்டு உங்ககிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரலாம்? இதே சேம் ஃபார்முலா A plus P of B plus P of ஓகே, P of A plus P of B plus P of C. அப்ப வெரி குட், சூப்பர். அப்ப எதெல்லாம் நமக்கு 0 ஆயிரும்? இந்த டேர்ம்லாம் நமக்கு 0 ஆயிருமா? எஸ் எஸ், வெரி குட், சூப்பர். இதெல்லாம் வந்து நமக்கு என்ன 0 ஆயிட்டா நமக்கு இந்த ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். சூப்பர், பரவாயில்ல. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட். இதை மட்டும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. நான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட்ஸையும் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட்ஸையும் திரும்ப ஒரு நாள் பாத்துங்க. இப்ப நான் ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இந்த இருக்கு பாருங்க மேம், இது வந்து இண்டிபெண்டன்ட் ஈவென்ட்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல? ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் இந்த பிக்சர் பாத்தீங்களா? நான் இதுக்கு மேலே இதை நான் ஷேர் பண்ணலன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? இந்த இண்டிபெண்டன்ட் ஈவென்ட்ஸ் தனித்தனியா இருக்கு பாருங்க. இந்த பிக்சரை பார்த்த உடனே இது பாருங்க, நாட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நம்பர் எழுதுறேன் பாருங்களேன். இப்போ வந்து இதுல வந்து 4 5 8 ஓகேவா? இதுல வந்து 3 5 7. இப்ப பாத்தீங்கன்னா மேம் இதுல வந்து இந்த P of A ல வந்து என்ன நம்பர் இருக்கு? என்ன நம்பர் காமனா இருக்கு ரெண்டுலயும்? 5. அப்ப இதுதான் மேம் நாட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவென்ட்ஸ். இப்ப வந்து இந்த ஆன்சர் கொடுத்தா நம்ம வந்து செஞ்சிருவோம் பாருங்களேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பிக்சரை கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்பாங்க. P of வந்து A யூனியன் B, இதை வந்து நம்மள வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சரியா? இந்த மாதிரி வந்துரும்போது இப்ப நம்ம என்னெல்லாம் இந்த படத்தை வச்சுட்டு எக்ஸாம் P of A நம்ம கண்டுபிடிக்கணும், P of B மைனஸ் P of A இன்டர்செக்ஷன் இதை கண்டுபிடிச்சலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுலயுமே இப்ப வந்து இதை விட்டுருவோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 5க்கு பதிலா 6 இருக்குன்னு வச்சுக்கிறோமே.
6 இருந்தா காமனா எந்த நம்பருமே இல்ல. அப்ப இந்த இடம் என்னவாயிடும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஜீரோவாக போயிடும். அவ்வளவுதான் மேடம். இதுதான் இது வந்து கொஞ்சம் நீங்க மெமரி பண்ற மாதிரி இருக்கும். இதை வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா அது வந்து எப்படி அது வந்து ஜீரோவாயிருந்ததை நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப பார்க்கும்போது ஞாபகம் வந்துடும். சரியா மேம்? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, எக்ஸாம்பிள் வந்து 9.17. இப்போ இந்த ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் எனக்கு. அடிஷன் தியரம் நான் திரும்பவும் ஒரு தடவை சொல்றேன் உங்களுக்கு. அது வந்து ப்ராபபிலிட்டில அடிஷன் ரூல்ல ரெண்டே ரூல் தான். ஒன்னு வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், இன்னொன்னு வந்து நான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். இதோட சிம்பிள் வந்து யூனியன் அல்லது ஆர். நான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா P of A union B. நான் மியூச்சுவலினா பெருசா வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. மியூச்சுவலி அப்படின்னா சின்னதா, மியூச்சுவலா நான் தனி ஃபேமிலி, மியூச்சுவல் ஃபேமிலி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அந்த அதாவது என்ன ரெண்டுலயும் யாருமே ரொம்ப கம்மியா இருக்கும், சின்ன ஃபேமிலி நான் வச்சுக்கோங்க. அப்ப P of A intersection B அந்த லாஸ்ட் வேல்யூ என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். இதுதான் கொஸ்டின். இந்த ஃபார்முலா வந்து இதுதான் உங்களுக்கு. இதை மட்டும் நீங்க எடுத்துட்டாங்க என்ன, இதை வச்சு நீங்க என்ன சம் கொடுத்தாலுமே நீங்களாம் அழகா செஞ்சலாம். இந்த சம் வந்து நீங்க தான் ட்ரை பண்ண போறீங்க. பேஜ் நம்பர் 7, எக்ஸாம்பிள் 9.17. சரியா? இப்ப நான் அந்த கொஸ்டின் பாருங்களேன். A dice is rolled. ஒரு நிமிஷம். முடிச்சிருவான்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க ஆன்சரே பார்க்க வேண்டாம், நீங்களே ட்ரை பண்ண பாருங்க. A dice is rolled. What will be the probability the number 1 or 6 may appear on the upper face? இதான் இதோட கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்படிதான் கேட்பாங்க. நான் திரும்ப இந்த சாப்டர்ல இருந்துதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறது? இதெல்லாம் அந்த நீங்க சொல்யூஷன் எல்லாம் வந்து இதுல உள்ள மாதிரிலாம் எழுத வேண்டாம். நீங்க வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான் எழுத போறீங்க. அதனால ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்? டைஸோட ஆப்ஷன் சொல்லுங்க பாப்போம். முதல்ல எஸ் எழுதிடலாமா? சொல்லுங்க மேடம். 1 2 3 4 5 6. ஓகே மேம். அப்ப என்ன ஆஃப் எஸ் என்ன வரும்? 6. கரெக்டா? ஓகே. இப்ப நான் என்ன கேக்குறேன், இந்த நம்பர் பாருங்க, இந்த கொஸ்டினை நல்லா வாசிக்கல. 1 or 6. நீங்க ஒரு டவுட் வரும் எப்படின்னா, சரி இது வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்டா நான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்டா நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். சரியா? இப்போ வந்து இது வந்து அடிஷன் தியரமா மல்டிபிளிகேஷன் தியரமாங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். கொஸ்டின்ல இது அடிஷனு மல்டிபிளிகேஷன் தர மாட்டாங்க. இப்ப நீங்க வந்து பென் வச்சு அண்டர்லைன் பண்ணுங்க. OR 1 நம்பர் 6 நம்பர் நடுவில் OR அண்டர்லைன் பண்ணுங்க. அண்டர்லைன் பண்ணிட்டீங்களா? இப்ப இந்த OR அண்டர்லைன் பண்ணாலே உங்களோட மைண்ட் வந்து இது வந்து அடிஷன் தியரம் அப்படிங்கிறது கான்செப்ட் வரும். அடிஷன் தியரம் போனதுக்கு அப்புறம் உங்களோட இது வந்து ஃபார்முலா வந்து எந்த ஃபார்முலா? ஆமா, யூனியன். கரெக்ட். அப்ப இந்த ஃபார்முலா அப்படி எழுதுறீங்க பாத்தீங்களா? இந்த இடத்துல எழுதும்போது சரி, P of A plus P of B. இப்ப வந்து அடுத்து வருமா? மைனஸ் P of A intersection B வருமா வராதா? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா நான் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவா? மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் தானே மேம். ஏன்னா 1ங்கிற நம்பர் வேற 6ங்கிற நம்பர் வேற, அப்படித்தானே? அதனால இது வந்து மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ். சரி, அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம்? N of S வந்து R. இப்படி வந்து ஒரு சின்னதா ஒரு கட்டம் போடுறோம். ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் கண்டுபிடிக்கணும்? 1 கண்டுபிடிக்கணும். 1 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா N of வந்து ஏனே நம்ம சும்மா வச்சுக்கலாம். N of A வந்து என்னது? 1. அப்போ P of A என்ன ஒரு ஆன்சர் சொல்லுங்க? ஃபார்முலா இன்னொன்னு தப்பு பண்ணுவாங்க. நீங்க மேக்ஸ் ஆளுக்களே ரொம்ப தப்பு பண்ணுவாங்க. என்னங்கறத நான் சொல்லிடுறேன். இப்போ N of A N of S தான ஃபார்முலா. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 6/1 போட்டுருவாங்க. நமக்கு அதுவும் அப்படி போட்டுருந்தா போட்டா சம்மு ஃபுல்லா தப்பா போயிடும். முதல்ல என்ன பண்ணணும்? N of A ஃபர்ஸ்ட் 1/6 வரும். இதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. புரியுதா? தப்பு அப்படி பண்ணுவாங்க. எப்படின்னா N of S மொத்த நம்பரை கண்டுபிடிச்சிருவாங்க. கேட்ட அந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிருவாங்க. எழுதும் போது நம்ம ஹியூமன் எரர் வரும். எப்படி வரும் தெரியுமா? 6/1. அவனே ஆப்ஷன் அவனோட கொடுத்து வச்சிருப்பான். நம்ம எதுல தப்பு பண்ணுவோம், எதுல குழப்புவோங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அதனால எழுதும் போது நீங்க இது வந்து பிராக்டிஸ்லயே வந்துடும். நீங்க கேட்கலாம், நம்ம என்ன ஃபார்முலா ஒவ்வொரு தடவை எழுதணுமா? நீங்க ஏன் எழுதுறீங்க அப்படின்னா, இது எழுதுனாதான் உங்களுக்கு மைண்ட்ல வந்து இதை ஃபாஸ்டா 1 செகண்ட் தான் ஆகும். அப்புறம் உங்களுக்கு மறக்காது. நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபார்முலா எழுதணும்லாம் அவசியம் கிடையாது. ஃபார்முலா கொஸ்டின் நம்ம கால்குலேஷன் கொஸ்டினுக்கு ஃபார்முலா எழுதணுமா தேவை கிடையாது. நம்ம தியரியா எழுதுறோம், ஃபார்முலாக்கு 1 மார்க்கு, ஆன்சருக்கு 1 மார்க்குன்னு சொல்லி நம்ம தரப்போறோம். அது கிடையாது. உங்களுக்கு இப்ப நான் மெமரி பண்ண வைக்கிறதுக்கா சரி. P of A கண்டுபிடிச்சாச்சு.
அடுத்து என்ன மேடம் கண்டுபிடிக்கணும்? P of B. P of B ல என்ன கண்டுபிடிக்கணும்? 6ங்கிற நம்பர். 6ங்கிற நம்பர் வந்து ஒரு தடவை தானே மேடம் இருக்கு. அப்ப அதோட ஆன்சர் வந்து n of B. எதுக்கு n of B போறீங்கன்னா ஃபார்முலாவுக்காக 1. அப்ப P of B என்ன வரும்? வெரி குட். 1/6 போடலாமா? 1/6. இத கொண்டுட்டு போய் இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். இந்த கணக்கு ஷாரா இந்த சம் வரும் பாருங்க. இததான் இப்படிதான் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் அது வந்து முதல்ல நாங்க சொன்னதெல்லாம் அந்த ப்ராபபிலிட்டியோட இது தெரிஞ்சாதான் நீங்க அடிஷன் தியரத்துக்குள்ளே போக முடியும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை மெமரி பண்ணிக்கோங்க, இதுல உள்ள சம்ம பண்ணிக்கோங்க, கான்ஃபிடென்ட்டா போயிடலாம். சரி, P of A வந்து என்னது? 1/6. இது என்னது? 1/6. இப்ப இத வந்து நீங்க எப்படி ஆட் பண்ணுவீங்க? இப்ப எல்லாருக்குமே பாருங்க, ரெண்டுமே வந்து நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் ஒண்ணு போல இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? நியூமரேட்டர் அப்படியே கூட்டிருங்க, டினாமினேட்டரே அப்படியே கூட்டிருங்க. இந்த கூட்டும் போது நீங்க என்ன பண்ணிடக்கூடாது? 6 ஆட் பண்ணி 6 6 ஆட் பண்ணி 12 போட்டுறாதீங்க. சரியா? எப்பயுமே நம்பர் எந்த நம்பரை பார்க்கணும்? நியூமரேட்டரை பார்க்கணுமா டினாமினேட்டரை பார்க்கணுமா? வெரி குட். டினாமினேட்டர் வந்து சேம் நம்பராக இருந்தால் நியூமரேட்டர் என்ன செஞ்சலாம்? நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். டினாமினேட்டர் வந்து வேற வேற நம்பரா இருந்தா ஜஸ்ட் நம்ம வந்து அதுக்கு நம்ம மெத்தட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஈஸியா நம்ம பண்ணி முடிச்சிடலாம். புரியுதா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு சின்ன சின்ன நம்பர் தான், பெரிய நம்பர்லாம் வரப்போறது கிடையாது. இது வந்து என்ன பண்ணிடக்கூடாது? தப்பு பண்ணிடாதீங்க. இது ஒண்ணு போல இருந்தா ஒரு தடவை தான் இந்த 6 எழுதணும். நியூமரேட்டர்ல அப்படியே ஆட் பண்ணிடுவோம். 2/6 வந்து நமக்கு ஆன்சரு. சப்போஸ் இதை சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு ஒரு வேலை மேபி கொடுக்கலாம். அது வந்து அந்த 1/3 பேட்டர்னை பொறுத்து 1/3 முடிச்சுக்கிடுவாங்க. அதுக்கு மேல பாயிண்ட் வந்துட்டு அப்செட் ஆயிட வேண்டாம். நம்ம சாதாரண டிவிஷன் பண்ணிடுவீங்கல்ல, அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க, இப்படியே டிவிஷன் பண்ணிட்டு அந்த என்ன ஆன்சரோ அது பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் வந்து 9.80 இது அது பண்ண. இஃப் த ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஹார்ஸ் வின்னிங் த ரேஸ் இஸ் வந்து 1/5 and the probability of horse B winning the same race is 1/6, what would be the probability that one of these horses will be the race? அப்போ சொல்யூஷன் வந்து எப்படி மேம் சொல்லுங்க? அதாவது டைரக்டா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம எஸ் அந்த என் ஆஃப் எஸ்ஏ கண்டுபிடிக்க தேவையில்லை. டைரக்டா அவங்க அப்படியே அவங்களே கொடுத்துட்டாங்க. P of Aயும் B of Bயும் டைரக்டாவும் கொடுத்துட்டாங்க. இந்த சம் சூப்பர் சம். ஏன்னா இப்படியும் இப்படி இருந்தா நீங்க P of A வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் P of A என்ன கொடுத்துருக்காங்க? 1/5 கொடுத்துட்டாங்களா? ஓகே. என்ன கொடுத்துட்டாங்க? 1/6. அப்ப நமக்கு ஃபார்முலால நீங்க வந்து அப்ளை பண்ணிடுவீங்க. இப்ப வந்து பாருங்க, 1/5 பிளஸ் 1/6. நல்லா நாச்சுக்கோங்க. திரும்ப சொல்றேன், நீங்க நியூமரேட்டரை பார்க்கவே கூடாது, ஒன்லி டினாமினேட்டர் தான் பார்க்கணும். இப்படி வச்சுக்கோங்க. நம்ம லைஃப்ல எப்பயுமே நமக்கு மேல உள்ளவங்களை பார்க்க கூடாது, நமக்கு கீழே உள்ளவங்களை பார்த்தாதான் நம்ம நிம்மதியா இருக்கலாம். அந்த மாதிரி இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்ப வந்து 5ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணி 13 போட்டுக்கோங்க. அதை நீங்க வந்து எல்சிஎம் எடுத்து அதெல்லாம் எடுத்து கஷ்டப்படாதீங்க. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 into 6 எவ்வளவு கிடைக்கும் நமக்கு? 6. அப்புறம் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க 5. இதை ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 11/30. எல்லா கொஸ்டினுக்கும் நீங்க இப்படியே பண்ணிடுங்க. இப்ப இதை போய் எல்சிஎம் 5 எல்சிஎம் எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்ட டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நமக்கு வந்து மேக்சிமம் வந்து சிங்கிள் டிஜிட் தான் வரும், பெரிய டிஜிட்னாலும் ப்ராப்ளம் இல்லை. இதை மல்டிப்ளை பண்ணிட்டு நமக்கு எல்லாமே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 11/30. அதை வந்து நீங்க டிவைட் பண்ணி பாருங்க, 0.367 கிடைச்சிருக்கு. நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது பண்ணி பாருங்க. மேக்சிமம் வந்து ஃபிராக்ஷன்ஸே நமக்கு ஓகே தான். எக்ஸாம்பிள் வந்து 9.19 அதே சம் தான். ஒரு செகண்ட் வேணா அதை அப்படியே பார்த்துருங்க, அதுல உங்களுக்கு டவுட் எதுவுமே வர வாய்ப்பு கிடையாது. P of E1 வந்து மொத்தம் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 100 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 100 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்திருக்கும் போது நமக்கு பாசிபிலிட்டிஸ் என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து P of E வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணுமா? P of E1 10/100, இது வந்து 10/100 25/100. இப்போ வந்து இந்த மாதிரி 100 சம் வந்தாலே நீங்க ஜீரோ வந்து பாத்துங்க. டினாமினேட்டர்ல எத்தனை ஜீரோ இருக்கும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் நீங்க வந்து செஞ்செல்லாம் பார்த்துட்டு இருக்கோங்க. 10/100 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். P of E1 0 பாயிண்ட். இப்போ வந்து டினாமினேட்டர்ல 2 0 இருந்தது அப்படின்னா நீங்க வந்து ஆன்சர் எழுதும்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கும். எத்தனை இங்க ஏற்கனவே 2 டிஜிட் 110. இவ்வளவுதான் ஆன்சர். அதே மாதிரி இது பாருங்க, 25/100
100 அப்படின்னா 0. என்ன வரும் 2 டிஜிட் 2 இதனால 0.25. அப்புறம் இது வந்து பி ஆஃப் வந்து ஃபார்முலா அதே தான். நான் திரும்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க, ஓஆர் வந்தாலும் யூனியன் வந்தாலும் மியூச்சுவலி எந்த இடத்துலயுமே உங்களுக்கு சம்முல வந்து இது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், இது நான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். இது அடிஷன் தியரம், இது மல்டிப்ளிகேஷன் தியரம் மென்ஷன் பண்ணவே மாட்டாங்க. நீங்க என்ன செய்யணும், ஆர் இந்த வார்த்தை வந்திருக்கான் பாருங்க, பார்த்த உடனே நீங்க என்ன செஞ்சிருங்க, அதை வந்து அடிஷன் தியரம் அப்படிங்கிறத வந்து அடிஷன் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடிஷன் ப்ராபபிலிட்டிலே 2 டைப் ஆஃப் தியரம் இருக்கு. பி ஆஃப் உங்களுக்கு மேக்சிமம் ஏ யூனியன் பி யூனியன் சி வரைக்கும்லாம் போக மாட்டாங்க, அதெல்லாம் டெரைவ் பண்ணா பக்கம் பக்கமா ஆகும் உங்களுக்கு வந்து. ஆனா ஃபார்முலாவை தெரிஞ்சுச்சுக்கோங்க, கேட்பாங்க. பி ஆஃப் ஏ யூனியன் பி கேட்பாங்க, பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி, அந்த அதாவது ஏக்கும் பிக்கும் பொதுவான நம்பர். இப்ப எக்ஸாம்பிளுக்கு அதை நான் வந்து சொல்லி கொடுத்துறேன். இப்போ ஒரு நம்பர் வந்திருக்கு, ஏ வந்து 4 5, பி வந்து 5 6, இந்த மாதிரி சி வந்து 8 9, ஏதாவது இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நம்பர் வரும்போது இது ரெண்டுக்குமே காமனான நம்பர் ஏதாவது இப்படி, சாரி இதுக்கு வந்து சி கிடையாதுல, காமனான நம்பர் வர்ற மாதிரி இருந்தா மட்டும்தான் நீங்க எந்த ஃபார்முலாவுக்கு போக வேண்டியது இருக்கும், நம்மளோட அந்த ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். Not mutually exclusive. சரியா, சும்மா எக்ஸாம்பிள் சொல்ல, இதுல வந்து ஒரு நம்பர்ல பொதுவா இருந்தாதான் போகணும், இல்லைன்னா நம்ம என்ன செய்ய வேண்டியது கிடையாது, தேவை கிடையாது. உங்களுக்கு மாடல் டெஸ்ட் வைக்கும் போது கூட நாங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நாங்க நிறைய செட் பண்ணி கொடுப்போம். அதுல ஏதாவது டவுட் கிளாரிபிகேஷனா கூட நீங்க கேட்டுக்கோங்க. அப்ப இவங்க சொன்னாங்களா மேடம் அட்லீஸ்ட் அட்மோஸ்ட் 1 கட்டெல்லாம் கேட்டாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து அடிஷன் மல்டிபிளிகேஷன்லாம் வரல. சப்போஸ் சம்மு வந்தா வேணும்னா நம்ம தான் கொடுத்து வேணா பார்ப்போம், டிஸ்கஷன் கிளாஸ்ல கூட நம்ம பார்த்துக்கலாம். இல்லாட்டி நெக்ஸ்ட் கிளாஸ்ல டைம் இருந்தா கூட அந்த இது அட்லீஸ்ட் அட்மோஸ்ட் வேணா ஒரு 4-5 சம்மு வேணா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரி, அடுத்து பாருங்க. இப்ப இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 9.20 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா பால் கணக்கு வந்து இல்லாம ப்ராபபிலிட்டியே கிடையாது. அது என்னன்னு தெரியல, ப்ராபபிலிட்டினாலே உங்களுக்கு வந்து இப்ப டைஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். டைஸ்ல ஒன்னே மட்டும் நான் ஷேர் பண்ணிடுறேன். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப வந்து 1 டைஸ், அப்படி டைஸ் வந்து ஒரு தடவை டாஸ் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லியிருப்போம், 1 2 3 4 5 6, n of s வந்து 6. ஓகேவா, இப்ப இது பாத்தீங்கன்னா நான் டைஸ வந்து 2 டைம்ஸ் இதுல போட்டிருக்காங்க பாருங்க, நம்பர் ஆன் த செகண்ட் டை, நம்பர் ஆன் த ஃபர்ஸ்ட் டை. நான் டைஸ வந்து 2 டைம்ஸ் 2 டைஸ் அப்படின்னா எஸ்ஸோட வேல்யூ வந்து தெரிஞ்சுக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா இது ஃபுல்லா ஆப்ஷன் வரும், 1,1 1,2 1,3. இப்ப 2 டைஸ், இது ஒரு டைஸ் வந்து ஒரு 6 நம்பர்ஸ் கையில இருக்கு, இந்த டைஸ் 6 நம்பர், இதுல 1,1, இதுல வந்து 1 கிடைச்சா இன்னொரு டைஸ்ல 2 கிடைக்கும். இதை லைட்டா மட்டும் நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்து வச்சுக்கோங்க. 1,3 1,4 1, இத்தனை நம்பர்ஸ் ஒரு லைன்ல எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, 6 நம்பர்ஸ் இருக்கு. அப்ப 2 டைஸ் பண்ணோம்னா n of s வந்து 36. அப்ப ஏற்கனவே இந்த இது காயினுக்கு சார் சொன்னாங்களே, காயினை வந்து ஒரு தடவை பண்ணணும்னா பாசிபிலிட்டிஸ் 2 டைம்ஸ் பண்ணோம்னா 2 ஸ்கொயர் 2 பவர் 3 சொன்னீங்க பாத்தீங்களா, 4 8. அதே கான்செப்ட் தான் இங்க, இதுவும் கொஸ்டின் வரலாம். ஏன்னா டைஸ்ல வந்து ஒன்ஸ் டைம் நம்ம வந்து டாஸ் பண்ணோம்னா 6 கிடைக்கும், 2 டைம்ஸ் பண்ணோம்னா 6 ஸ்கொயர், 3 டைம்ஸ் பண்ணோம்னா 6 கியூப். அப்ப 6, 36, கம்மா என்னது 216 216. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, டைஸ்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஒன்ஸ்னா 6, n of s வந்து 6, 2 டைஸ்னா n of x வந்து 13. 3 டைம்ஸ் டைஸ வந்து 3 டைம்ஸ் நீங்க டாஸ் பண்றீங்க, 3 டைம்ஸ் பண்ணீங்கன்னா n of s வந்து 216. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்ப டைஸ் சம் வந்து நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். அதே மாதிரி இதுவுமே ஓகே, இதுவும் இது பண்ணிடுவீங்க. அடுத்து வந்து பால்ஸ்ல இருந்து எப்பயுமே ஒரு சம் வந்து மேபி கண்டிப்பா கேட்கலாம். ஏன்னா ஓல்டு சிலபஸ் நிறைய கேட்டுட்டோம், ப்ராபபிலிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால உங்களுக்கு மேபி கூட ஒரு சம் கூட வரலாம். அதனால இது வந்து உங்களுக்கு ஈஸியான சாப்டர் தான், பார்த்துங்க.
இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோ. அடுத்து பேஜ் நம்பர் 8 பாருங்க. பேஜ் நம்பர் 8. இந்த சம் வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ண போறீங்க மேம். சரியா? எல்லாருமே வந்து கையில வச்சுப்பீங்க. நான் கொஸ்டின் மட்டும் வாசி, ஆன்சரை பத்தி திங்க் பண்ணவே கூடாது. நீங்க தான் இப்ப எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கொண்டுட்டு வர்றீங்க. சரி. A bag contains 5 white and 7 red flowers. Find out the probability of taking out of the bag of each type of வந்து flower. இதுல ஒரே ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் 9 பாயிண்ட். அது கொஸ்டின் வந்து 5 ஒயிட் அண்டுக்கு பதிலா ஓஆர் மாத்திக்கோங்க. ஆர் கொஸ்டின்ஸ்ல மேம் 5 ஒயிட் அண்டுன்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அத ஓஆர் மாத்திக்கோங்க. அண்டுனா அது வந்து மல்டிப்ளிகேஷன் இதுல வரும். மாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட சொல்யூஷன் மாத்திட்டீங்களா மேம்? Yes, ma'am. A bag contains 5 white or 7 red flowers. Find out, இப்படிதான் கொஸ்டின் இருக்கு. Find the probability of taking out of the bag each type of flowers. இதுல வந்து n of s எப்படி கண்டுபிடிப்பீங்க? 5 n of s. ஓகே. 5 அந்த பிராக்கெட்ல கூட அப்படி ஒயிட்னு போட்டுக்கோங்க. 7 போட்டு பிராக்கெட்ல ரெட் போட்டுக்கோங்க. டோட்டல் வந்து இதுல வந்து n of s டோட்டல். கார்ட்ஸ்ல வந்து n of s எவ்வளவு மேம்? லைட்டா ரிமைண்ட் பண்ணுங்களேன். கார்ட்ஸ்ல n of s என்ன வரும்? 52வா? 52 card. எஸ். இப்போ நான் டைஸ் வந்து ஒன்ஸ் பண்ணனும்னா டைஸ் n of s எவ்வளவு? டைஸ் ஒன்ஸ் பண்ணோம்னா 6. வெரி குட். n of டைஸ் 2 டைம்ஸ்னா 36. டைஸ் 3 டைம்ஸ்னா 216. வெரி குட். காயின்ஸ் 1 டைம்னா n of s காயின்ஸ் 2. காயின்ஸ் 2 டைம்ஸ்னா 4. காயின்ஸ் 3 டைம்னா 8. அவ்வளவுதான். காயின் 4 டைம்ஸ் தான் கேட்றாதீங்க. சம் அவ்வளவுதான். சரியா? 3 டைம்ஸ் தான் மேக்ஸிமம். இதுல வந்து n of s என்ன எல்லாத்துலயும் n of s இங்க எங்க n of s தேடிடாதீங்க. நம்ம கையில பேக் கண்டெய்ன்ஸ் எவ்வளவு பால்ஸ் இருக்கோ அதுதான் n of s. மொத்தம் வந்து எத்தனை பால்ஸ் இருக்கு? 12. அடுத்து நம்ம என்னால இது நம்மள வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லி இருக்காங்க. 5 white or 7 fun. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஃபார்முலாஸ் ஃபர்ஸ்ட் எப்பவுமே P of என்ன ஃபார்முலா? A யூனியன் B தானே? P of A Union B. P of B. நீங்களே P of A என்ன மேம் வரும்? 5/12. டைரக்டா நம்ம ஃபார்முலாலே அப்ளை பண்ணிரோமா? 5/12. 5/12. திரும்பவும் சொல்றேன், எழுதிட்டு ஒரு தடவை செக் பண்ணுங்க. n of s ல 12 போட்டுருக்கோமான்னு. வெரி குட். ஓகே. அடுத்து P of B சொல்லுங்க. 7/12. 7/. ஃபார்முலாவுக்கு தேவையானதெல்லாம் வந்துருச்சான்னு பாத்துக்கோங்க. ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? Yes, ma'am. ஓகே. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணிடுவோமா? 5/12 7/12. இப்ப நம்ம கண்ணு ஆட்டோமேட்டிக்கா எங்க போயிடணும்? டினாமினேட்டருக்கு போயிடணும். நியூமரேட்டரே மேல உள்ளவங்களே பாத்துறாதீங்க. வெரி குட். 12. இது அப்படியே ஆட் பண்ணிருங்க. 12/12 அப்படியே கேக்குறாங்களா? சப்போஸ் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1. இதுதான் அவ்வளவுதான். நீ எந்த சம் கொடுத்தாலும் நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்க. அடுத்த சம் முடிச்சிட்டீங்கன்னா நீங்க ப்ராபபிலிட்டில ஓரளவு அடிஷன்ல நல்லா இருக்கீங்கன்னு பாத்துக்கலாம். அடுத்து நீங்க தான் செய்ய போறீங்க. எக்ஸாம்பிள் 9.2. நான் மட்டும் ஒரு கொஸ்டின் மட்டும் எப்பயுமே கொஸ்டின் ரீடிங் இது வந்து ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஸ்டினை சரியா ரீட் பண்ணலாம். இதுல பாருங்களேன், இதுல என்ன போட்டிருக்காங்க? while throwing 2 dice. அதை அண்டர்லைன் பண்ணுங்களேன். 2 dice. இப்ப நம்ம டைஸ்ங்கிற வார்த்தையை மட்டும் பாத்துருவோம், என்ன பண்ண மாட்டோம்? 2ங்கிற வார்த்தையை நம்ம கவனிக்க மாட்டோம். அப்ப நம்ம அழகா நம்ம செஞ்சது சூப்பர் செஞ்சது. அதாவது 2 டைஸ் லைன் ரொம்ப முக்கியம். 2 டைஸ் பாத்துட்டீங்களா? சரி. 2 டைஸ் அப்படின்னா எஸ்ல வந்து வேல்யூ இப்போ ஒரு பக்கம் உங்களுக்கு அனுப்புனேன், ஞாபகம் இருக்கா? 1,2,2,.
ஆமா. ஆனா இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்களேன், அதாவது கெட்டிங் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 10 and 11 கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு வேற சான்ஸே கிடையாது. இது பேர் வந்து ஃபேஸஸ் சொல்லுவோம். அந்த ஃபேஸஸ ஃபுல்லா நம்ம வந்து எழுதிதான் ஆகணும். எழுதுனா என்ன ஒரு செகண்ட் இப்படி கடகடன்னு நீங்க எழுதிடலாம். அப்படியே ஃபுல்லா ஒரு தடவை எழுதுங்க, மெமரி ஆயிடும். ஃபுல்லா சேஞ்ச் பண்ணுவோமா? எதுல? ஆமா, அது இது பிரிண்டிங் மிஸ்டேக். ஆமா, அண்ட் கிடையாது. 10 and 11 மாத்திடுங்க. சூப்பர். கரெக்ட். 6 மாத்திடுங்க. இது அண்டுன்னு வந்தா நான் ஏற்கனவே சொன்னல மல்டிப்ளிகேஷன் அப்படி அதுக்கான சம் வரும்போது சொல்லி தரேன். இத வந்து நம்பரை ஃபுல்லா நீங்க எழுதிடலாமா? எஸ் மேம். எஸ் மேம். சிக்ஸ் 6 வரைக்கும் நம்பர் நீங்க ஃபுல்லா நோட் பண்ணிட்டீங்களா? நம்ம இந்த அடிஷன் தியரம் 10 நிமிஷம் மேம் இது வரைக்கும் நான் எடுத்து முடிச்சிடறேன். சரியா? சரி, இப்ப பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் ஃபுல்லா நீங்க எழுதிருப்பீங்க. இதுல கொஸ்டின் பாருங்களேன். ஃபைண்ட் அவுட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் வந்து 10. நமக்கு வந்து நம்பர் வந்து 10 கிடைக்கும். 10 கிடைக்கும்னா இந்த ஃபேஸ் நம்பர்ஸ் வந்து எந்தெந்த நம்பர்லாம் 10 கிடைக்கும் உள்ள நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பாருங்க. 4,6. எஸ், வெரி குட். 4,6. அடுத்து மேம் 5,5. வெரி குட். அடுத்து 6,4. 6,4. பாசிபிலிட்டிஸ் அவ்வளவுதானே? Yes, ma'am. Yes, ma'am. Yes. அப்ப n of a is equal to 3 னா நம்ம p of a என்ன எழுதுவீங்க? 3 3/36. by 36. மேம் இந்த இடத்துல n of s equal to 36 நீங்க இத கொண்டுட்டு வந்துரும். சரியா? அதே மாதிரி probability of getting 11 என்னென்ன நம்பர்லாம் வரும் சொல்லுங்க? 5,6 6,5. அப்ப 2. அப்ப என்ன ஒரு ஆன்சர் நமக்கு? 2/36. சூப்பர். அப்ப இந்த ரெண்டே நம்ம ஆட் பண்ணிடலாம் பாத்தீங்களா? 3/36 பிளஸ் என்னது 2/36. அப்ப வந்து இப்ப எதை பார்க்கணும்? டினாமினேட்டர் 3 plus 2 வந்து 5/36. ஓகே. ஓகே மேம். இந்த எக்ஸாம்பிள் 9.20 இதெல்லாம் வந்து இப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க மேம். அதெல்லாம் நீங்க டைட் இது பண்ண வேண்டாம். சரி, நெக்ஸ்ட் பேஜ் வருங்க. பேஜ் நம்பர் வந்து 9 எடுங்க. நான் மல்டிப்ளிகேஷன் ரூல் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். மல்டிப்ளிகேஷன் ரூல் let if வந்து அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க. P of E1 and P of E2 are the respective probabilities of happening of two independent events. The probability of that happening together get given by the formula. அது அப்படியே நீங்க அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. P of E1 and E2 is equal to P of E1 dot P of E2. இதே வந்து அவங்க நான் சொன்ன மாதிரி இன்னும் அதையும் சொல்லிட்டாங்க. P of A intersection B is equal to P of A dot P of A. அதை அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. These rules can be extended by any number of independent events. E1, E2, E3 னா P of E1, E2 and E3 etc. En is equal to எல்லாத்துலயுமே டாட் வரும். இப்போ வந்து இந்த இப்ப நீங்க அடிஷன் இப்போ வந்து அடிஷன் வந்து ரூல் சூப்பரா சம் இவ்வளவுதான். உங்களுக்கு டைஸ் தெரிஞ்சிருச்சு, காயின்ஸ் தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு நீங்க சம் அதை சூப்பரா போட்டீங்க. அதுல அடிஷனை விட மல்டிப்ளிகேஷன் ரூல்ல வந்து ஃபார்முலாஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து சம் எப்படி வரும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் வரும். இந்த ஃபார்முலாவை மட்டும் இன்னொரு நான் நல்லா நோட் பண்ணிட்டு இதை மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க. அதுல வந்து இப்ப வந்து கம்பேர் பண்ணி படிங்க. P of A யூனியன் B வந்தா என்ன படிச்சீங்க? P of A plus B of B நம்ம வந்து பண்ணோம். இதுல வந்து என்ன பண்றோம்? யூஸ் பண்றோம் A இன்டர்செக்ஷன். அதே மாதிரி டாட் இந்த இடத்துல டாட் வச்சிருக்காங்க. மல்டிப்ளிகேஷன் சிம்பலும் நம்ம போடலாம். நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதே மாதிரி பாருங்க இதோட சிம்பிள் என்னது? அண்ட் E1 and E2ன்னு கேட்கலாம். இல்ல E1 and E2க்குள்ள A and Bன்னு கேட்கலாம். அதே மாதிரி இவ்வளவுதான். இதை மட்டும் இது பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ரூல் அண்ட் ப்ராடக்ட் ரூல் பார்த்துருவோம். அதுக்கு ரிலேட்டடா வந்து சம்ஸ் அதை பார்த்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு அடிஷனையும் மல்டிப்ளிகேஷன் ரூல் வந்து என்னென்ன பார்க்க போறாங்க வந்து லைட்டா வந்து சொல்ல. இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட் இதுல வந்து மியூச்சுவலி நான் மியூச்சுவலி அதுல என்னதான் ரெண்டா நம்ம டிவைட் பண்ணுவோம்னா இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட் டிபெண்டன்ட் ஈவெண்டா வந்து ரெண்டா நம்ம வந்து இது பண்ணுவோம்.
அந்த இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட் ஃபார்முலாவை வந்து அது ஏ ஈவெண்ட் வந்து பிஏ டிபெண்ட் பண்ணி இருக்குது. அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு அதுல ஒரு 3-4 ஃபார்முலா வரும். அதுக்கு அடுத்து வந்து பெர்முட்டேஷன் அண்ட் காம்பினேஷன்ல உள்ளது எப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் மெத்தட், செலக்ஷன் மெத்தட், அதுல வந்து ஒரு சம் உறுதியா வரும். பெர்முட்டேஷன் காம்பினேஷன் ரொம்ப ஈஸி. 2 டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அப்புறம் உள்ளதெல்லாம் உங்களுக்கு வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அது எல்லாமே நம்ம கம்பேர் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்மளோட கிளாஸ் வந்து முடிஞ்சிடும். இதுல வந்து ஏதாவது ஃபுல்லா இது நல்லா படிங்க. ஏதாவது டவுட் அப்படின்னா அடுத்த கிளாஸ்ல பாத்துக்கலாம் மேம். தேங்க்யூ வெரி மச். Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am.